ஹாய் ஹலோ நண்பன் இதோட அதை பற்றி பார்க்க போகிறேன் போர்ச்சின் டெலிக் பிஸ்னஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அப்பா உங்களுக்கு எபிசோட் புரியும் நண்பா. போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஹீரோயின் அவனை கண்டுபிடிச்சி அந்த ப்ரொபோசரை அவன் தான் கிரிமினல், அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரெக்கார்டிங் பண்ணி இப்போ அந்த டார்க் மெஜிஷியன் அந்த இவனை வச்சு அப்போ நம்ம ஹீரோயின் அவனை அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஒரு வழியாக உன்னை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சோம், உன்னை மாட்டி விட்டாச்சு எப்படின்னாலும் இனிமேல் அவனை நம்மட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் அவனை முடிவெடுக்கட்டும், தூக்கில் போடுற இல்லாட்டி அவனை கொள்ற அப்படின்னு முடிவெடுக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு ரிலீஃபா இருப்பா. அதோட எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அப்பா இது என்னடா அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அவங்கள சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கதவுக்கு பின்னால வந்து காத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குற என்ன நடந்துக்கிட்டு அப்ப நினைச்சு பார்க்கல காட்டுறாங்க, அந்த நம்ம டியூக்குற ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கையை தூக்கிக்கிட்டு கத்திட்டு கோமா கத்திக்கிட்டு இருக்கா. நான் என்ன தப்பு பண்ணேன், என்னத்துக்கு இப்படி கையை தூக்கி நிப்பாட்ட வச்சிச்சிங்க, அந்த ரவி பயல் வேற என்னை ஒத்து பார்த்துட்டீச்சானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அகலா காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கத்திட்டிக்கிறது. அப்ப ரவி உத்து பார்த்துட்டிச்சா, நீ அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிச்சேனா உனக்கு இது தேவாங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிச்சா. இந்த ரவி பயல் என்னதுக்கு நம்மள எவ்வளோ காண்டா இருக்கான், நம்ம ஹீரோயின் குழப்பத்தோடய பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளோட இவன் சொல்லிச்சான், நம்மளோட டியூக்கு கூட வந்து சொல்லிச்சான் அந்த டார்க் கிங் அவன் சொல்லிச்சான், நம்ம டியூக் கிட்ட இப்படித்தான் நடந்த விஷயம் கமலியா தான் கண்டுபிடிச்சேன். அப்போ நம்மளோட டியூக் சரியா கவலைப்பட்டிக்கார் கமலியா பற்றி. அதை பற்றி நம்மளோட டியூக் நினைச்சு பார்த்து இப்படி கமலியம் கோத்தோடைய கேட்குறாரு, என்னத்துக்கு நீ தேவலாமா அவனுக்கு மேலே இன்வால்வ் ஆகி அவன்ற கேஸை முடிக்க வச்சான். நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நல்லதுக்கான பண்ணேன், என்ன தப்பா பண்ணேன் நான் ஒரு இப்படி கேள்வி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுற சத்தமா அவருக்கு கேட்டுட்டு கத்துறாரு, கம்மியா நான் என்ன செல்ல வரேன் விலங்குல உனக்கு அப்படின்னு நம்ம டியூக் கத்துறாரு கோத்தோட, உனக்கு நான் செல்ல வர இது பிரச்சனையை பத்தி புரியல ஒழுங்காண்டு. அப்ப நம்ம லுட்வில பாக்குறாங்க, அவன் ஒன்னும் செல்லாம அமைதியாவே பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பாக்குறா, இவன் என்ன அமைதியாவே பாத்துக்கிட்டு இருக்கான், ஒரு பதிலும் சொல்லல. ஆனா அவனோட பேச பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தான் விளங்குது லைட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாத்துக்கல. ரவி சொல்லி விட்டுறான், இவ ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோனி சரியா பட்டுரு. அது நம்ம ஹீரோயின் கத்துறா, இவனுக்கு என்னவா இவனுக்கு இவன் ஓவர நம்மள டார்ச்சர் பண்ணிட்டியா நம்மள அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாத்துட்டியா அப்படின்னு நம்மள ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ என்னது தேவையில்லாம இனிமலா வேண்டா, இதுக்கு முன்னால நைட்டு வந்து அந்த கேஸை பற்றி என்னிட்ட கேட்டேன், அதுல யாரோ ஃப்ரெண்டுக்கு ஆபத்துண்டு, அப்ப அந்த ஃப்ரெண்டே நீ தாங்கண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட கத்திட்டியா ரவி. அப்போ உன்னைய தான் அந்த ஃப்ரெண்டு சொல்லி என்னைட்ட அப்படி உருட்டிருக்கா, நானும் அதை நம்புவேன்னு நினைச்சேன், நான் முட்டாளா அப்படின்னு நம்மளோட ஹீரோயின்ட்ட நம்மகிட்ட ரவி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னை அவ்வளோ பெரிய முட்டாள் நான் நினைச்சிட்டு இருந்தா நீ நம்ம ஹீரோயினை ரவி பத்தி கேட்டுட்டுச்சா. ரவி ஒரு மாதிரி கோத்தோடைய பாக்குறான் ரவி. அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா எது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா, நம்ம ஹீரோயின் நாங்க அவனை பிடிக்கதில்ல, நிறைய பேர் கொல்லல, அவங்களெல்லாம் தப்பிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கியூட்டா பேச வச்சுட்டு ரவி கிட்ட என்னைய மன்னிக்குது சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், நம்ம ரவிக்கு வருது கோவம் அப்படி செல்லைக்கல. நம்ம ரவி ஒரு மாதிரி பொறுத்துக்கிட்டு இருக்கான் கோவத்தை. அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கி பாக்குறா, ஏங்க உங்களாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வேளை கமலியாவை நினைச்சு கவலைப்படுறாங்களே உங்களாம் நம்ம ஹீரோயின் நினைச்சுட்டு, அப்பா சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆனாலும் நான் ரொம்ப நல்லதுக்கு தானே செஞ்சேன், இது இல்லாட்டி நிறைய பேர் உசிராவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்மளோட டியூக் சொல்றார், அப்படியா அவன் நிறைய பேரை உசிரை எடுத்தாரிப்பான் அப்படின்னு நம்மளோட டியூக் சொல்றார். ஆனா அதுக்காக நீ அவனுக்கு ஒரு இதா பெய்திருக்கியே, நீ ஒரு தூண்டில் இருக்கிற புழுவாட்டம் அவன்கிட்ட போய்த்து மாட்டிருக்கியா, நீனே ஒரு ட்ரேப்பாட்டம் அவன்கிட்ட போய்த்து மாட்டிக்கா. அவர் உரமா கத்துறாரு, உனக்கு சீரியஸ்னஸ் புரியுது இல்லை உனக்கு, நீ அங்கே ஏதாச்சும் உனக்கு நடந்திருந்தா நாங்கள்லாம் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்ட்டு நம்மளோட டியூக் பக்கத்தில் வந்து தலையத்தில் ஆகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. உனக்கு அப்படி நடந்துரு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ எப்படியெல்லாம் செய்வேன் அப்படி செல்றார் நம்மளோட டியூக். இதுக்கு மேலே எந்த தப்பும் செய்யாது அப்படின்னு போட்டு தலையத்தில் ஆகி கொடுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு மாதிரி சோகத்தோடைய. அப்போ நம்மளோட ரவி பயல் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஓ என்னத்துக்கு தான் இப்படி பண்றாவே இருக்கியான். அப்ப நம்மளோட டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இனிமே இப்படியெல்லாம் பண்ணாத, நீ அவனுக்கு ஒரு தூண்டிலா பயன்படுத்திருக்கியா, இது ரொம்ப ஆபத்தான வேலை அப்படின்னு நம்ம ரவியை பார்த்து சொல்றாரு. அவ கண்காணிச்சுக்கலுங்கடா நீங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு நம்ம டியூக் சொல்லிக்கிள்றாரு. சொல்லி சிரிக்கிறார், என் புள்ள அவனை கேஸை பிடிச்சிருச்சா, அவனை அந்த வில்லனை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சதை பற்றி ஒரு பெருமையை பீத்திக்கிட்டு இருக்காரு. நம்மளோட டியூக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்க, இன்னொரு பக்கம் கவலையும் தாங்க நம்மளோட ஹீரோயினை பற்றி. அவங்கெல்லாம் ஹட் பண்ணா அவனுக்கு தாங்க ப்ரொஃபஸருக்கு அவங்களெல்லாம் சேர்ந்து ஜட்ஜில் எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க அவன் என்ன செய்வான். அப்போ ஜட்ஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவனுக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிட்டு இவன் தான் ஆளுண்டு, அப்போ இதுக்கு மேலே இவனை வச்சிருந்து வேலை இல்லை, நீ ஏதாச்சும் பேசுறியா அப்படின்னு போட உன்னை தூக்கில் போடுறேன் ஐடியான்னு போட்டு அவனை தூக்கில் போட கொண்டு போயிருந்தாங்க. அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவனை தூக்கில் போட்டு விடுறாங்க. இங்கெல்லாம் ஹட் பண்ண நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கா, அவனை தூக்கில் போடுறத பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னால யாரும் இருக்காங்க, நம்ம ஹீரோயின் யாருன்னு ஆச்சரியத்தோட பார்க்குறா. பார்த்தா மில்லியா. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து மில்லி சொல்லிக்கிட்டா, ரொம்ப நன்றி எங்கள் அண்ணனை தடுத்து நிறுத்தினதுக்காக அப்படின்னு நம்ம மில்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நன்றியா, அவங்க அண்ணனுக்கு என்ன நடக்க போறீங்க விளங்குதான்னு கேட்கும் மில்லி சொல்றா.
அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவங்க அண்ணனை பார்த்துக்கிட்டு உங்களெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கவலை இல்லை, எங்கள் அண்ணன் அந்த தப்பு செய்கிறதுலேருந்து நிறுத்திட்டான்ற சந்தோஷத்துலேயே நாங்கள் இனிமேல் பேத்துருவேன் அப்படின்னு நம்ம மில்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மில்லியை பார்த்து நினைக்கி பார்க்குறா. இவ என்னத்துக்கு தான் அவங்க அண்ணனுக்கு கூடி சப்போர்ட் பண்ண நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிற மனசுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. மில்லி அங்கால பாவியா பார்த்துட்டு இருக்கா, அப்பாவியாட்டம். அப்போ நம்ம மில்லி ஆச்சரியத்தோட பார்க்குறான். கம்மியா சொல்கிறா, இதுக்கு அப்புறம் என்ன ஐடியா, மறைஞ்சி போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும். எது மறைஞ்சி போகிறதா அப்படின்னு மில்லி ஆச்சரியமாக கேட்குறான். இதெல்லாம் ஹட் பண்ண நம்மட இவன் ஆர்சியன்ற அப்பாவை காட்டிட்டு இருக்காங்க. நம்மட செப்ரா ஒரு மாதிரி யோசித்துக்களை ஆர்சியனோட செஸ்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி செஸ்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் உண்டு தெரியாம அவங்க ஒற்றுமையாயிட்டாங்களே ஏரியா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் செஸ்ல அடிக்கல. அவர் சொல்றாரு, உனைய செக் மீட் வச்சுட்டேங்க. அப்போ அவர் சொல்லிக்கிட்டீங்க, நம்மளோட செப்ரா சொல்லிக்கிட்டீங்க, உனக்கு செக் மீட் தான், இதுக்கு அப்புறம் நீ தோத்துட்டா அப்படின்னு அவன் கத்துறான். எது செக் மீட்டா, எத்திரோகரம் தோக்குறேன் நாங்கள் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி கோத்தோடைய பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலே அவ்வளோ நேரம் ஒரு தோத்துட்டு தான் இருந்தீங்க நம்மட. அப்போ அங்கே கதவு தட்ட சத்தங்களுக்கு யாரோ உங்களை பார்க்க வந்தீங்கன்னு சொல்கிறார் அந்த மெய்டு. அப்போ அங்கே அந்த உல்ஃபும் பாரு, நம்ம ஹீரோயினும் பாரு, அங்கே அவங்களோட உல்ஃபும் பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னெல்லாம் அந்த உல்ஃபு நிற்கி நாரி. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, எது நல்லா ஒற்றுமையால் ஆடிக்கிட்டு இருக்கீங்க போலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்டுட்டுச்சா. அவங்களுக்கு மரியாதை செலுத்துறீங்கடா. அப்போ அவன் சொல்கிறான், மரியாதையை கேட்டு வாங்க வேண்டியா இருக்கு அப்படின்னு செப்டான்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு பார்க்குறா. இந்த உல்ஃப் அந்த செஸ் போர்டை பார்த்துக்கிட்டு இருக்கி. அப்போ அங்கே நம்ம செப்டா செல்றாரு, பாவன் வந்து செஸ்ல ஆடுவோம் பாவன் அப்படின்னு கூப்பிடுறாரு கமலியாவை. அப்போ கமலியா சொல்றா, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கமலியா சொல்றா. இதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சிங்க. நம்ம ஹீரோயினோட அவருக்கு பிஸ்னஸ் முடிஞ்சது பிறகு அவர் கேட்டுட்டு இந்த பிஸ்னஸ்ல எங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு, அதால உனக்கு என்ன செய்யணுமோ சொல்லுண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, நீங்க 2 பேரும் இந்த ஒரு மாதிரியும் செஸ்ல ஆடணும்ண்டு. அப்போ அவங்க 2 பேரும் கத்துறாங்க, ஆர்சியன்லாம் கத்துறான். எது நாங்கள் 2 பேரும் செஸ்ல ஆடணுமா, அதானே உன் ஆசைண்டு கத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, இது என்னடா ஆசை இல்லை, இது வந்து உங்களோட தம்பிட ஆசை, அதில் நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு பிட்டை போட்டுடுறா. உங்களுக்கெல்லாம் சரியான கோவம் வந்துட்டு, என்ன தம்பிட ஆசையாட்டு நம்மளோட ஆர்சியனுக்கெல்லாம் அங்கே பொங்குது. அதெல்லாம் போங்க 2 பேரும் ஒரு மணிக்கெல்லாம் டெய்லி செஸ்ல ஆடணும். உங்க ஏதாச்சும் ஆட்டு அதெல்லாம் போய் செஸ்ல ஆடிட்டு இருந்துச்சாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்து இப்படி சொல்லி கிடைக்கா. செப்ரா சொல்றாரு, பரவாயில்ல இதுவும் நல்லா தாய்ச்சின்னு போட்டு செப்ரா அந்த உல்ஃபை தடாய் கொடுத்துட்டு கேட்குறாரு, பிஸ்னஸ் வேலையா வந்தா அப்படின்னு அவர் கேட்டுப்பட்டு, பிஸ்னஸ் நான் உன்கிட்ட ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பிஸ்னஸை நீனே முழுசாக பொறுப்பெடுத்துக்க, நீனே ஒரு தனி கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் நம்மட செப்ரா. அப்போ ஆர்சியனும் பார்க்குறான், ஓ என்ன தனி கம்பெனியாண்டா. அப்போ அந்த உல்ஃபாரு நம்ம பவர்லாம் கேதர் பண்ணி விட்டுடுவார் பவர்லாம். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப நன்றி உங்களுக்கு, அந்த கோஸ்ட்டை இதை புரிஞ்சுக்கிற மனநிலையை புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஆண்டு. அப்போ நினைச்சு பார்க்குறாங்க, அந்த கோஸ்ட்டு அந்த உல்ஃப் தான் போய்த்து பேசிடுறீ, அந்த உல்ஃபாலேயும் கோஸ்ட்டை பார்க்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். அந்த உல்ஃப் அந்த கோஸ்ட்டு கூட போய்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிருக்கி. அதை பற்றி தான் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அப்போ ஆர்சியன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துட்டிக்கோ, நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கத்துறா, என்னத்துக்குறா நீ ஒரு மாதிரி பார்த்துட்டிக்காண்டா. பஞ்சல நம்மள செப்ரா உரிமைப்பட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கூப்பிடுற கம்லியாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் என்னாண்டு திரும்புகிற ஆர்சியன் அங்கிறது கிளம்ப போறேன்னு போகிறான். அப்போ ஆர்சி செப்ரா செல்ற அவ கொண்டு விட்டுடுவாண்டு. அப்போ நம்ம ஆர்சியன் நம்ம ஹீரோயினை விடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஆர்சியனை பார்க்குறா நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க வெளியே. நம்ம ஹீரோயினை வழி அனுப்புறதுக்கு போகிறாங்க ஆர்சியன். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வர ஆர்சியனை. அப்போ நினைச்சு பார்க்குற அந்த வில்லனை பற்றி ப்ரொஃபஸரை பற்றி அவனை இப்படியெல்லாம் அடிச்சுக்கொண்டு என்னவே நினச்சிக்கிட்டு இருப்பான், பாக்ஸிங் பண்ணி இப்போ நாங்கண்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஆர்சியன் சொல்கிறான், ப்ரொஃபஸரை நல்லா வச்சு வாங்கியிருப்பா போலையே அப்படின்னு ஆர்சியன் கேட்டுட்டியா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறான் அவனை. அப்போ ஆர்சியன் கேட்குறான், நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குறுகுருண்டு பார்க்குறான், இவோ எப்படி அந்த ப்ரொஃபஸரை பிடிச்சா அப்படின்னு ஆர்சியன் ஒரு மாதிரி அவன் நம்பாதமையே பார்த்துட்டியா நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் என்ன ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறான்டேக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பிட்டு, சரி அப்படியா அனுப்பிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து, சரி நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆர்சியன் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நம்ம ஸ்கூலில் டெய்லி மீட் பண்ணலான்னு இப்படி ஆர்சியன் அங்கேருந்து கிளம்பிட்டா சாரு. நம்ம ஹீரோயின் ஏங்கிட்டு கேட்டுட்டு இருக்கல. ஆர்சியன் அங்கேருந்து ஓடிட்டான். நம்ம ஹீரோயின் பெய்த்தானா இவன் ஏதோ ஒன்று சொன்னாங்க, சொல்ல வரதுக்கெல்லாம் ஓடிட்டாங்க, என்னத்தை சொன்னான்னு எனக்கு ஒழுங்காக விளங்கலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிருக்கா. ஆர்சியன் ஏதோ சொல்லிச்சா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் அதில் விளங்காமல் இருந்துச்சா. பஞ்சால அதை விட்டு வெளியே வந்தோடனே கொஞ்சம் மில்லி நிற்கிறான். மில்லியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஏய் மில்லி நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டியானான்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா மில்லிக்கிட்ட. அப்போ மில்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல அப்படின்னு சொல்லலாம், ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து நம்ம மில்லி உண்மையை ஒத்துக்கிட்டா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, ஏ மில்லி அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறா நீ இப்போ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா மில்லியை பார்த்து. அப்போ மில்லி அதுவா நான் ஊரை சுற்றி பயணம் போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்றா. நம்ம ஹீரோயின் கேட்குறா,
எது பயணமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதிசயமாக கேட்டுக்கிட்டு இருக்கியா. அப்போ மில்லி சொல்கிறா, நான் அந்த நாட்டை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதான் என்னோட கடைசி ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மில்லி சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற எல்லா கோஸ்ட்டும் ஆசை நிறைவேறினா மறைஞ்சி என்ன போவோம், இவன் மட்டும் மறைஞ்சி போகாம நாடு சுத்த போகிறா கோஸ்ட் ஒன்று அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. பார்த்துப்பிட்டு சிரிக்கிறா, ஒரு நாடு சுத்த போகிற ஒரு கோஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா. மில்லி பாய் கமலியா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதுக்கு பிறகு நம்ம மீட் பண்ண மாட்டோம் அப்படின்ற நம்ம கமலியா சொல்லிட்டுருக்கியா. நம்மளை மில்லி சொல்கிறா, அப்படியெல்லாம் இல்லை, நான் உங்களை மீட் பண்ண வருவேன் ஊர் சுற்றி முடிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது மீட் பண்ண வரியா அப்படின்னா உன்னோட ஊர் சுற்றின பயணத்தில் உள்ள கதையெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன், அதை என்கிட்ட சொல்லு, அதுவும் சுருக்கமாக சொல்லிடணும் அப்படின்ற நம்ம ஹீரோ. இங்கெல்லாம் ஹட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று. அந்த ஃபங்க்ஷன் யாருன்னா நம்மளோட இவர் இருக்கார் பெட்ரோ, அவங்களோட அப்பாவுக்கு லெவிலியனுக்கு பிறந்த நாள். அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லோரும். நம்மளோட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்மளோட டியூக்கும் நம்மளோட கம்லியாவும் தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகா வந்துச்சா நம்ம ஹீரோயின் க்யூட்டா. அப்போ அங்கே உள்ளவர்கள்லாம் பார்க்குறாங்க, அந்த பொம்பளை ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டா, அப்போ இருந்தமே இல்லை அப்படின்னு அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பற்றி. அவள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு மற்றக்கெல்லாம் பேசிக்கலாம். நம்ம ஹீரோன் நினைக்கிறா, நான் வரமாட்டேன்னு என்னடா சொன்னேன், என்ன இடத்துக்குலாம் இழுத்துட்டு வந்தாங்க அவங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் பார்க்குறா. நான் மட்டும் மாட்டிக்கிட்டேனே, லுட்பில் பயலையும் ரவி பயலையும் கூப்பிட்டேன், ரவி எனக்கு ஆராய்ச்சியில் பிஸி, லுட்பில் நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி மறுத்துட்டான், அவள் என்னையை தனியாக வர வச்சு விட்டான்லே ஓல்டு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கான். அவள் 2 ஃபைலும் இருச்சாவன்லே அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவளுக்கு திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ செப்ரா கேட்குறாரு, கமலியா இங்கே வந்ததில் சந்தோஷம் தானே உனக்கு அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் எஸ் அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்மளோட டியூக்கை பார்த்து அப்போ நம்மளோட கமலியா யோசிக்கிறா, இந்த டியூக் கூப்பிட்டதெல்லாம் வந்தியும் சரி வந்தாச்சு, இன்னும் என்ன நடக்குதே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாங்க. ஒரு பொம்பளை ஒன்று வாரா, ரெட் கலர் முடி வச்சுட்டு க்யூட்டா. அப்போ நம்மளோட லிவிலியன் கேட்டுட்டுச்சா, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் லிவிலியனுக்கு பவ் பண்ணிட்டு இருக்கா ஒரு மாதிரி. அப்போ நம்மளோட பெட்ரோ பார்த்துட்டிக்கா நம்ம ஹீரோயினை, அவனுக்கு அங்கேருந்து மரியாதை செலுத்திட்டிக்கா நம்மளோட லிவிலியனுக்கு. அப்போ நம்மளோட பெட்ரோ பார்க்குறான், கமலியா நீ வந்துட்டியா அப்படின்னு நம்மளோட பெட்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்க நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா, பெட்ரோ நீனு இங்கே இருக்கியாண்டா. அப்போ பெட்ரோ பின்னால் இருந்து ஒரு கையை ஒன்று தலை ஒன்று வெட்டி பார்க்க, யான்னு பார்த்தா அவங்களோட தங்கச்சி, இதான் நம்மளோட பெட்ரோட தங்கச்சி. அப்போ அவள் வந்து கட்டி பிடிச்சிடா, கமலியா உன்னை கண்ணனாலே பூரா பார்க்குறேன், என்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அவன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, கமலியா உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், உன்னை பார்த்து கண்ணனால போய்து அப்படின்ற ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட க்யூட்டாக உரசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட போய் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா, யார் இவ அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு மறந்து போய்தாவில் நம்ம ஹீரோயின் அப்பா நினைக்கிறேன் நம்மளோட பெட்ரோட தங்கச்சின்னு. அப்பா நம்ம ஹீரோயின் பார்த்துவிடும் அங்கே பார்த்துட்டு கேட்கல. அங்கே செப்ரா வந்துட்டார். செப்ரா வந்தோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவர் என்ன செய்கிறாரு, இங்கே பிறந்த நாளைக்கு தான் வந்து பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவரையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவர்கிட்டையும் போய்த்து பவ் பண்ணுறா நம்ம ஹீரோயின், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவரும் கமலியா நீனு வந்திருக்கியா, உன்னையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அந்த உல்ஃப் நம்ம ஹீரோயின்ட்ட போய்த்து ஒரு மாதிரி உரசிட்டு கடை நம்ம ஹீரோயின் அந்த உல்ஃபை தடாவி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஃபீனிக்ஸும் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல், நீங்கள் 2 பேரும் கமலியாக பார்த்ததில்ல அப்படின்னு அந்த ஃபீனிக்ஸ் கேட்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, நீ சந்தோஷம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அப்போ உங்களை 2 பேரும் பார்த்துட்டுக்காங்க நம்மளோட செப்ராவை, உனக்கு எப்படி தெரியுங்கடா உள்ளே, கமலியாவை எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு லெவிலியன் நம்மளோட ஹீரோட டியூக்கும் பார்த்துட்டிக்கார். நம்ம செப்ரா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டிக்கார். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. மத்தாக்கள்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துப்புட்டு சரி இவ்வளோ பேர் வந்துருக்காங்களான்னு பார்த்துக்கல. அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் என்ன அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோயினை பற்றி என்ன மாறுது அவங்களுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு பிறந்த நாள் கிஃப்டா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டியா, ஏதோ பார்த்து யோசித்துக்கிட்டா. அப்போ அவள் பார்க்குறா, கொஞ்சம் விட்டா விஷயம் வரா, நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறா. கமலியா வா, உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படியே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. வா என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம், அவங்கள உனக்கு காத்துட்டுச்சாங்க உனைய கணநாள் கழிச்சு பார்க்குறதுக்குண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அவள் என்ன வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சரின்ட்டு அவள் ஒதுங்குறா. நம்மளை பெட்ரோட தங்கச்சி ஒதுங்கினோடனே நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் வேலொன்று இருக்கா, அதை முடிக்கிட்டு வரேன் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டியா. அப்படி என்ன விளையாட்டு பார்த்தா நம்மளோட லிவிலியன்ட்ட போய்த்து நம்ம ஹீரோயின், ரொம்ப நன்றி உங்களுக்கு பிறந்த நாள் கழிப்பட்டேன், ஹாப்பி பர்த்டே, உங்களுக்கு இருந்தாங்க கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்தீங்க, நான் வந்து கொடுக்குறேன் நம்ம ஹீரோயின். அப்போ அதை எடுத்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா, என்ன இதா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டுக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது ஒரு ப்ரொடெக்டர் பேரியராட்டம் செயல்படும், உங்களுக்கு ஒரு அட்டாக்கை தடுக்குங்கடா. அப்போ அவங்களாம் பார்க்குறாங்க, எது அட்டாக்கை தடுக்குமாண்டா. அவங்க எல்லோரும் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம். அப்போ அதை பார்க்குறா நம்ம ஹீரோயின், மற்றக்களுக்கு விளங்குதா, அப்பானே இந்த ப்ராடக்ட் ஜாவரம் போகுது நம்ம ஹீரோயின் பார்த்தா அதை செப்ராவை மாட்டிக்காங்க அதாட்டம் ஒன்று. அப்போ அதையும் காட்டுறாங்க செப்ரா மாட்டிக்கிறதையும். அப்போ நம்மளை டியூக் பார்க்குற எதென்ன செப்ராவை மாட்டிக்கான் அப்படின்னு டாக்டரோட என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம டியூக் கேட்டுட்டியார். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற அவரை பார்த்துக்கிற ஆச்சரியத்தோட. அப்போ அவர் சொல்கிறார்,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் டீலிங் ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னு நம்ம செப்ரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம டியூக் ஏதோ சட்டையை ஒசதிட்டு காட்டுறாரு. பார்த்தா நம்ம டியூக்கும் அதாட்ட ஒன்றை வச்சுட்டு இருக்காரு, குட்டியை பொம்மையாட்டம், நம்ம டைகர் ஒயிட் டைகர் ஆட்டம் பூனைக்குட்டியாட்டம். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவருக்கு இதில் ஒரு பெருமையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு யோசிச்சு அவர் க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்கே இருந்துட்டு ஏன்டா ஃபுல்லாக எனக்காக தந்துருக்கியா அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் பார்க்குற இடம் காட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம டியூக். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவர் திருந்த மாட்டாருண்டா. அப்போ அங்கே எல்லாரும் பார்த்துக்கிட்டு கேட்டுட்டிருக்காங்க ப்ராடக்டிங் பெரியாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் போய் இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்தா தான் சரி வருங்க. அப்பா என் ப்ராடக்ட் ஜாவரம் போட்டு போட்டு இதை பற்றி சொல்லணுண்டா, இது உங்களோட ப்ராடக்ட் பேரியராக செயல்படும், உங்களுக்கு ஒரு அட்டாக் பட்டாலுங்க அதை தடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிற ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க எல்லாரும். ஒன்றும் பேசாமல் நம்ம ஹீரோயின் எல்லாரும் கடிச்சாங்க. நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா, வேலை செய்யுது அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ப்ரொடெக்டாக இருக்கீங்க உங்களுக்கு, அப்படி இதை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலைங்க, இதுக்குள்ள நிறைய மெஜிக்கை ஒரு சின்ன பொருளை உங்களுக்காக மாற்றி வச்சுக்கோ நாங்கள் அப்படின்ட்டு நம்ம லிவிலியன்ட்ட நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சின்ன பொருளாக இருக்கிறதால இதில் ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இது உங்களுக்கு எப்படி தெரியும் பார்த்துட்டு. அப்போ நம்மளோட பெற்றோட தங்கச்சியை பார்க்கணும். அவள் தனியாக அமைதியாக ஒரு இடத்துல இருக்கா, அவள் மட்டும் தனியாக விளங்குற இடம் விளங்கு, அவக்கு எல்லாரும் ஒதுக்கின்னு ஆளாட்டம், அவள் அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும். அவள் வில்லத்தனம் பண்ணிக்க, கமலியா நீ ரொம்ப மாறிட்டா போல அப்படின்னு நினைக்கிறா, இருந்த மாதிரி இல்லை நீண்டு நம்ம ஹீரோனை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போய்த்துக்கிட்டு இருக்கா. எங்கே ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் பின்னாலே போய்த்துக்கிட்டு இருக்கா. அப்பாவியாட்டும் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கெல்லாம் பிளான் போட்டாங்க நம்ம ஹீரோயினை வச்சு செய்கிறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் ஊகம் சொல்லி கொடுத்திப்பா. நம்ம ஹீரோயின் ஞாபகம் வந்துட்டு நினைச்சு பார்க்குறா, தங்கச்சிக்காரி சொல்லி கொடுத்திப்பா என் அண்ணனுக்கு கிஃப்ட்டு கொடுங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சிங்க, அதெல்லாம் இப்படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போங்க, எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிங்க, உங்களை லவ் பண்ணுவார் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி யோகம் ஏற்றி விட்டீச்சா கமலியாவங்க அதை நம்பிக்கிட்டு அவன்கிட்ட பெட்ரோட்ட போய்த்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிச்சா. பின்னாலே தெரிஞ்சிச்சா நாயாட்டம். அவன் ஒரு மொக்க ட்ரெஸ்ஸை கொடுத்திப்பா, எல்லாரும் கழுவி ஊற்றுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை. அவன் நான் பார்க்கணுன்றதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை கமலியா போட்டுட்டு போய்த்திப்பா, ஒரு முட்டலாட்டம். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா, இது உள்ள கமலியா. அப்போ அவள் பார்க்குறா, நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறா, அங்கே பாரு இது யாருன்னு வழங்குதா அப்படின்னு அவள் மாட்டி கொடுத்திப்பா. இதெல்லாம் நினைக்கி பார்க்குறா நம்ம ஹீரோயின். அட்டி வில்லி, இதெல்லாம் நீ செஞ்சது காரணத்துக்காக இப்போ திரும்பவும் வச்சு செய்ய போறியானே அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை காட்டுறா, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்து உட்காருங்க சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் வில்லத்தை நம்ம சிரிக்கிறா, அன்றைக்கு ஏதாச்சும் என்ன செஞ்சு நினைச்சிங்க உங்களுக்கு மாறி நான் உங்களுக்கு வித்த காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோயின். சொல்லிப்பிடி சிரிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ அங்கே போய் இது குந்தினோடனே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, சிஸ்டர் நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களோட ரிசல்ட்ஸ் மிட் டேர்மில் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி அதை பற்றி இழுக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்னவோ குழப்ப பார்க்க வேண்டாம். அப்போ அங்கே உள்ளால் சொல்கிறா, அதை எப்படி கம்மியாக மோளா வரலுங்க, அவள் லாஸ்ட்டு ப்ளஸில் எல்லாரிப்பா போல எப்போ பார்த்தாலும் திடீர்னு மோளா வந்துச்சாண்டா என்ன காரணமாக இருக்கீங்க, ஏதோ பிட்டு பார்த்தடிச்சிப்பா போல அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி முணுமுணுக்குறாங்க. ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு. அப்போ அங்கே ஒரு பொம்பளை சொல்லிக்கிட்டு ஊகத்துறா, கமலியா அப்படி செஞ்சிருக்க மாட்டா, அப்படி நம்புறீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி கத்திட்டிக்கா. அப்படியா நல்ல பொம்பளையாட்டாங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறமே கத்திட்டியா. நம்ம ஹீரோயின் கடும் கோவமாகுது, அவங்களெல்லாம் பார்த்தா என்ன செய்யறான்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டீயை பார்க்குற நம்ம ஹீரோயின் பார்த்துவிடும் அந்த செப்ரா ஆர்சியன் நினைச்சு பார்க்குறா, உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஆக்டிங் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் டீ எடுத்து குடிச்சு போட்டு சொல்கிறா, நீ 127வது இடம் அப்படின்றா. உங்களுக்கெல்லாம் சரியான அதிர்ச்சியாக போயிடுது, என்னத்துக்கு அதை பற்றி சொல்கிறான்ட்டு. அப்போ பக்கத்தில் உள்ள ஆள்றைய பற்றி சொல்கிறா, நீ 127வது இடம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆள்றையும் சொல்கிறா. அப்படி சொல்லிவிட்டு நம்மளோட பெற்றோட தங்கச்சிக்காரியை பார்த்து நீ 126வது இடம் அப்படின்ட்டு அவ பற்றி செல்லவும் ஓகோ சரியான கோம்பாரு, என்னத்துக்கு இப்போ எந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பற்றி இழுத்துக்கிட்டு இருந்துச்சா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கோம்பாரு. அங்கே உள்ளாக்கள் எல்லாரும் கடுப்பாயினோடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னத்துக்கு நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் பார்க்குறா, அட்டியே கமலியா அவனை என்ன செய்கிறேன் பாருண்டா, ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிட்டேன் நம்ம ஹீரோயினுக்கு அடிக்க வரமே. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது சரிப்பட்டு வராது, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்டிங்காக பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பிட்டு, எது ஆக்டர்கிட்டே ஒரு நடிப்பை போகிறீங்களான்னு போட்டு நம்ம ஹீரோயின் உங்களுக்கு உண்மையான ஆக்டிங் என்னென்னு காட்டுறேன்னு போய் டீயை தட்டி விட்டா. டீ கீழே விழுந்துட்டு அவள் பார்க்குற என்ன நடந்தீங்கன்னு. அப்போது ஒரு மாதிரி பார்க்கல அங்கே பெட்ரோவும் நம்மளோட லெவலியனும் நம்மளோட டியூக்கும் ஓடி வராங்க. கமலியா என்னாச்சு உனக்கு, என்னாச்சு என்ன நடக்கு அங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா.
ஒன்றும் ஏழாத அளவுக்கு ஒரு மாதிரி கத்திரியாட்ட மூஞ்ச வச்சுட்டு நம்ம டியூக்கு கூட போய்த்து அப்பா அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த ரிசல்ட்ஸை வச்சு கேலி பண்ணுறாங்க, நான் பொய்யான ரிசல்ட்ஸ் எடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அழுகிறா. நம்மளோட டியூக் ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போட்டு அவங்கள பார்த்து கத்துறான். ஏய் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் எந்த பிள்ளைய பற்றி, அவன் நியாயமான வேலையில் செஞ்சான்டா. அப்போ அவன் லிவிலியன் கத்திட்டுச்சான், உனக்கு என்ன அப்படின்னு கத்த வரைக்கல. அவர் நினைக்கிற அப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருண்டா. அப்போ அவர் கத்தி விட்டுறாரு, என்னத்துக்கு நீ இப்போ கமலியா கிட்ட பிரச்சனை பண்ண அப்படின்னு அவர் ஒரு மாதிரி அவரோட பிள்ளைக்கு மேலே கோவத்தில் கத்தி விட்டுறாரு. அவர் நினைக்கிற என்ன அப்பா என்னையோட கத்துறாரா, இதுவரையிலும் இப்படி நடந்தே இல்லைண்டா. அப்போ அவர் சோரி மன்னிக்கிறீங்க, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு லிவிலியன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்மளோட பார்த்துட்டு இருக்கா தங்கச்சிக்காரி, என்ன அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு கட்டும் கோவமாவது பல்ல கட்டிச்சு பிடிச்சிட்டு நிற்கிறா, அவனை என்ன செய்யறேன் பாரு அப்படின்றமே. அப்போ இங்கே ஹட் பண்ண நம்மளோட டியூக்காவை கூட்டிட்டு வந்துட்டா கமலியாவை. அப்போ கமலியா பார்க்குறா, இதுதான் ஆக்டிங் வழங்குதா அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து சிரிச்சு போட்டு போறான். நம்ம ஹீரோயின் நடந்து பெய்துக்கிட்டு இருக்கா, என்ன செய்யறேன். அப்போ அங்கே ஒரு ஸ்வாடை பார்க்குறான். அந்த ஸ்வாடு அவங்களோட முன்னோர்கள் யூஸ் பண்ணாதான், அதில் ஒருத்தன் யூஸ் பண்ணாதான். இது ஏதோ ஒரு பவர் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இந்த ஸ்வாட் அங்கேயே பார்த்திக்கன்னு கூட மிஸ்டேக் ஆகுது நம்ம ஹீரோனுக்கு. ஏதோ அப்போ இங்கே யாரோ வாரமே கேட்குது, பார்த்தா நம்மளோட பெட்ரோ. அது கமலியா என்ன செய்யறாங்கன்னு கேட்டுட்டீங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துக்கிட்டு செல்றா, பெட்ரோ வந்துட்டியா அப்படின்னு அவ சொல்லிவிட்டு நம்மளோட பெட்ரோ பார்த்துட்டு இந்த ஸ்வாடை பத்தி பார்த்துட்டீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்ப அவன்கிட்ட கேட்குற அந்த ஸ்வாடை பத்தி சொல்லுண்டு. அப்ப அவன் சொல்லிக்கிட்டீங்க, இந்த ஸ்வாடு எங்கள அந்த ட்வின்ஸ் பிரதர் இருந்தாங்க, அவங்கள ஒருத்தன் யூஸ் பண்ண ஸ்வாடு இது. இந்த ஸ்வாடு ரொம்ப அவங்களுக்கு ஏத்தால அந்த ஸ்வாடை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்வாடு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அந்த ஸ்வாடை இப்போதைக்கு யாரும் தேர்ந்தெடுக்கல, தேர்ந்தெடுத்த ஒரே ஆள் அப்படின்னு கூட ஒருத்தன்ற போட்டோவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் பாக்குறான், நம்மளோட ஹீரோயின் பார்த்துட்டு அந்த ஸ்வாடை பார்த்துட்டு கேட்கல. அப்படியா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிக்கிறா, ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்வாடை எங்கேயே பார்த்துருக்கா அப்படின்னு போட்டு அவன்கிட்ட பத்தி இன்ஃபர்மேஷனை வாங்கத்தான் வேணும் போட்டு இவனை பெட்ரோவை பார்த்துக்கிட்டு என்ன அப்போ போலியான ஸ்மைல்ல சிரிக்கிறத விட்டா போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ கேட்டுக்கிட்டு இருக்கலே நம்மட இவன் பெட்ரோ பாக்குறான். அப்படியான்னு போட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே செல்றா, நீ மாறிட்டா போலையா அப்படின்னு போட்டு கேட்கல. அவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினே பாக்குறான், இவன் என்ன சொல்ல வரா, நம்ம திரும்ப சிரிச்சு மாட்டிக்கலாம் வேணான்ட்டுமே பாக்குறான் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா, அவனை பார்த்துப்பிட்டு செல்றான். சரி போன அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிக்கல. நம்ம தங்கச்சிக்காரி வாரா ஆகிட்ட நம்ம ஹீரோயின் சோரி அக்கானே மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம தங்கச்சிக்காரிய நடிச்சு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு நடந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா, அவ கையை முறுக்கிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவ அப்ப கோவத்துல அரிச்சா சும்மா நடிப்பு எல்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறா. அப்ப அவ கேட்கிறா, என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்றா, என்னத்துக்கு இப்போ இவ்வளோ கோவமா இருக்கா, கோவத்தை வெளிக்காட்டாம நடிக்கிறியான்னு கேட்கும். அவக்கு ஒரு மாதிரி கட்டும் கோவமா இருக்கு, இன்னும் கோவம். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ ஒரு முட்டாள், என்ன நடிப்பை பார்க்கல, என்ன எரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒழுங்கா நடிக்கையும் தெரியும் ஆக்டிங் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவளை பத்தி கேவலமா பேசுறா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி. அப்போ அவக்கு சரியான கோவம் இருக்கு, கம்பளியா ஸ்டூபிட் இடியட் உன்னை என்ன செய்யறேன் பார் அப்படின்னு அவ ஒரு மாதிரி கட்டும் கோவத்திலேயே கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறா, கோவமா முறைக்கி பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அவ இன்னும் கடுப்பே திரும்பி பேசவும் அவ திடீர்னு ஓடி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தள்ளி விட்டா. இதை யாருங்க எதிர்பார்க்கல, பின்னால நம்மள பெட்ரோவும் பார்த்துட்டியான் தள்ளி விட்டு போட்டு அவ நினைக்கிறா. ஒரு மாதிரி பார்க்கல நம்ம ஹீரோயின் பெட்ரோ கத்துறான், கமலியா ஒரு மாதிரி கத்திரிச்சக்கல. நம்ம தங்கச்சிக்காரியும் சாவுடி அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம பார்த்துட்டிச்சா. அப்போ நம்ம பெட்ரோ பார்க்குறோம், என்னத்துக்கு தள்ளி விட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் அப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஏதோ பிளான் போட்டா போல கீழே உலகிலையும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கா, நான் சாவேன்டா நினைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து சிரிச்சுக்கல. அவக்கு ஒரு மாதிரி பயம் நட்டுங்குது கையெல்லாம். அப்போ நம்ம ஹீரோயினை யாரை திடீர்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோடனே நம்ம ஹீரோயின் யாருன்னே பிடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாக்குறா. யாருன்னு பார்த்தாங்களா நம்மட பெட்ரோ. அவன் பிடிக்கி நம்ம ஹீரோயின, கமலியா உனக்கு எதுவும் ஆகலையே, கமலியாண்டு அவன் ஒரு மாதிரி பாசத்துல காத்துற நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஒன்றும் ஆகலை, என்ன இறைக்கூடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் இறைக்கூட்டத்து பிறகு சரி நான் கையை எடுத்துடுறேன் போட்டு நம்மளோட பெட்ரோ கையை எடுத்துப்பட்டு நம்ம முறைச்சி பார்க்குறான். பின்னால் அவங்க தங்கச்சியை முறைச்சி பார்த்தோன்னே அவளுக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டு, கையெல்லாம் நடுங்கு. அவ பயந்துட்டு சொல்றா, எங்க அண்ணன் இதுக்கு போது என்னைய முறைச்சி பார்த்ததே இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி பயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன செய்யறேன்னு தெரியாம சரியா பயந்து போயிட்டா. அப்போ கதவை சாத்திக்கிட்டு ஒரு மூலையில இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. என்ன செய்யறா அவ திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டா அப்படின்னு அவ சரியா அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அங்க நம்மட டியூக் வந்துட்டு கமலியா உனக்கு என்னாச்சு, உன்னை மாடியில இருந்து தள்ளி விட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு.
உனக்கு ஏதாச்சும் ஆகிரும்னு சரியா பயந்துட்டேனா அப்படின்னு போட்டு அவர் சரியா பயந்துட்டார். நம்ம கமலியாக்கு ஏதாச்சும் ஆகிட்டு மாடியில இருந்து தள்ளி விட்டா நல்ல காலம் பெட்ரோ பிடிக்கிட்டான். நம்ம ஹீரோயின் சொல்றா எனக்கு ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே நினைச்சு பார்க்குறா நம்ம ஹீரோயின். என்னடாப்பா இவர் இப்படி பண்ணிக்கிட்டு எல்லாரும் பாசத்தை பொழியிறாங்க அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயின்கெல்லாம் ஹட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு யாராவது புக் தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்வாடை பற்றின புக் இதெல்லாம் படிச்சு பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யாரும். நம்ம ஹீரோயின் பார்க்குறா அந்த ஸ்வாடை பற்றின புக்கா ஊழ வரிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி ஊழத்தையும் படிச்சுத்தானே ஆகணும், இல்லைன்னா சரி பார்த்து வர அந்த ஸ்வாடை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, எப்படின்னாலும் இதை படிச்சுதான் ஆகணும், என்ன செய்யற கஷ்டப்பட்டுனாலும் படிப்போம், இல்லாட்டி அங்கால என்ன நடக்குன்னு தெரியுதுன்னு நம்மளுக்கு அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சு போட்டு சரி அவனை பற்றி எப்படினாலும் தெரிஞ்சாகணும் நம்மளுக்கு, அவன் யாரு அந்த ஸ்வாடை எதுக்காக யூஸ் பண்ணான் அப்படின்ட்டு நம்மளோட பட்லரை பார்த்து கேட்குறான் நம்ம ஹீரோயின். பட்லர் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அவன்கிட்ட. அப்போ அதோட எபிசோட் முடிஞ்சு காய்ஸ் ஒன்றும் தெரியாது. நம்ம ஹீரோயின் பார்க்குறா எது ஒன்றும் தெரியாவா அப்படின்ட்டு பட்லர்கிட்ட கேட்குறா. அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க உங்களுக்கு தெரியாண்டு கேட்கவும் நம்ம பட்லர் சொல்கிறா நான் நினைக்கிறேன் அவருக்கு கொஞ்சம் வயசாகி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றார் நம்மளோட பட்லர். நம்ம ஹீரோயினாலாம் ஜோசித்து போட்டு இங்கே வந்து புக்கை படிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை, புக்கை பிரட்டி பார்க்குறா ஒன்றுமே வழங்குகலை. நம்ம ஹீரோயின் என்னடா இது ஒன்றும் விளக்குல அப்படின்னு நம்ம ஹீரோயின் தலையை திருப்பி புக்கே படிக்கிட்டு. அப்போ பின்னால் நம்மளோட இவர் வந்துட்டார், நம்மளோட சமையல்காரர் வந்துட்டு கேட்டு கோஸ்ட் அந்த என்ன மேடம் ஸ்வாடை பற்றியா படிச்சிட்டீங்கன்னு கேட்டு டீச்சர் அவர். நம்ம ஹீரோயின் பார்க்குற எது இந்த ஆன்சியன் உங்களுக்கு லாங்குவேஜ் புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறார் நான் சமையல் கற்றுக்கொள்றதுக்காக இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டேன். நம்ம ஹீரோயின் பார்க்குறா கமலியாவாக இருந்தால் அவருக்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சிங்க, ஏண்டா அந்த கமலியாவுக்கு எல்லாம் தெரியுங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாம் படிச்சாச்சுன்னு சொல்லுவோம். அவன் தான் இன்னொரு புக் இருக்கு இதையும் படித்து முடிச்சிருங்க அப்படின்னு அவன் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு கேட்டுவிட்டு அந்த புக்கை வேறு யாராச்சும் படிக்கலாம்னு கேட்கவும் நம்ம அவன் சொல்கிறான் அவங்களோட ஹெட் தான் படிக்கிறான். ஹெட்டான்னு பார்த்தா நம்மளோட லுட்விலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லுட்வில் தான் அந்த புக்கை படிக்கிறான். அப்போ இங்கே கட் பண்ணால் லுட்விலை காட்டுறாங்க. லுட்வில் ஸ்வார்ட்மேன்ஷிப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க லுட்வில் நல்ல செம்மையாக ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஏன்னா அவர் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சாருண்டா விளவுறதே இல்லை, அவர் ட்ரைனிங்கை ஃபுல்லாக எடுத்து முடிஞ்சிட்டு தான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒருத்தன் வந்துட்டு கேட்டுட்டிருக்கான் இல்லாடி கமலியா அவங்கள வரட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் நம்மளோட ஹீரோயின்ற பட்டில். அவர் நம்ம எல்லோரும் பார்க்குறாங்க எது ஒரு இப்போ என்ன வைத்துருவாரா இவர் போக மாட்டார் அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு நம்ம லுட்வில் எல்லாம் கிளம்பி போங்க நானும் கிளம்புறேன் அப்படின்னு போட்டு லுட்வில் சொல்லிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கூப்பிடுவோம் ஓடி வந்துட்டான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் ஓலோ டக்குன்னு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, கூப்பிட்டோடனே வருவான்ட்டு சத்தியம் எதிர்பார்க்கலன்றான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் கேட்குறான் என்ன பிஸ்னஸுக்காக என்ன கூப்பிட்டுருக்கா என்ன மீட்டிங் அப்படின்னு கேட்குறான். நம்மளோட லுட்வில் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறா எது பிஸ்னஸா இவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டானோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறான் நீங்கள் அந்த ஏர்சியன் புக் படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேங்கண்ணா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ நம்மளை லுட்வில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த புக்கை பற்றி சொல்லணும்டா, அந்த புக் ஏற்கனவே நீ படிச்சிருக்கா, அதெல்லாம் நான் சொல்ல போகிறது புரியுன்னு நம்புகிறேன் அப்படின்னு போட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த புக்கை பற்றி முக்கியமாக அது இருக்கிற இடம் உண்டு போட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல காலத்தில் யாரோ ஏவாவை வணங்குங்க, ஏவாக்கு வழிபடுங்க அப்படின்ட்டு ஒரு மூட நம்பிக்கையில் சுற்றிட்டு இருந்த ஆள் ஒரு கேங், அவனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளோட லுட்வில். அந்த கேங் வந்து எல்லாரையும் நம்ப வச்சாங்க என்டர் லைஃப் இருக்கு, அங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் எல்லாரும் ஏவாவை வணங்குங்க அப்படின்ட்டு அவள் ஒரு குரூப்பாகவே உருவாகினாள். அந்த கல்ட்டு கும்பல் எல்லாம் சேர்ந்து மக்களில் அவங்கள வலிக்கு கொண்டு வர பார்த்தான். அவள் உங்களுக்கு என்டர் லைஃப் நாங்கள் தரோம், நீங்கள் ஏவாவை வணங்குங்க அப்படின்ட்டு சொல்லி அவள் இது செஞ்சாள். அந்த மூட நம்பிக்கைக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போச்சு. அதில் நிறைய பேர் அந்த மூட நம்பிக்கையை நம்பி ஏவாவை வணங்குறேன்னு போய்த்து அங்கே நிறைய மோசடி செஞ்சுச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அவள் வணங்குறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஏவாவை, ஆனால் அதுக்காக அவள் செஞ்ச காரியம்தான் மிக மிக தப்பானது. அவள் மனுஷனால் பழி கொடுத்த அப்படின்னு லுட்வில் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா சரி ஓகே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு இன்னும் தகவல் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லுட்விலை பார்த்துக்கிட்டு. அப்போ லுட்வில் சரியா நீ அந்த புக்கை படித்தானே சரி சொல்கிறேன்னு போட்டு சொல்கிறான். 2 பிரதர்ஸ் இருந்தாங்க, அதில் ஒருத்தனுக்கு தான் அந்த ஸ்வாட் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். அப்போ லுட்வில் சொல்கிறான் சரி எனக்கு தெரிஞ்சிருச்சு இதை பற்றி அப்படின்ட்டு நம்ம லுட்வில் சொல்கிறான். அப்போ நம்மளோட ஹீரோயின் பார்க்குறா ஓகே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம லுட்விலை பார்த்து தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் எதையும் யோசிக்கிறா. அஞ்சலை ஹட் பண்ணால் அவங்கள அகாடமியை காட்டாங்க. அகாடமியில் நம்ம ஹீரோயின் வந்துட்டா எங்கன்னு பார்த்தா இந்த எபிசோடில் நம்ம ஹீரோயின் போய்த்து ஒரு மரத்துக்கில் படுத்துட்டு இப்போ அந்த கோஸ்ட்டை கண்டுக்கல. நம்ம அந்த கோஸ்ட்டுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டா. இப்போ அந்த கோஸ்ட்டு பார்க்கு யார் இது அப்படின்னு அந்த கோஸ்ட் பார்த்துக்கிட்டுச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துக்கிட்டு செல்றா எந்த பேரும் இல்லடி கமலியா நீங்கான அந்த இதுன்னு அவன்ற பேரை சொல்லி கூப்பிட்டு விட்டுச்சா நம்ம ஹீரோயின். அப்போ அவனுக்கு
சரியான அதிர்ச்சி. என்ன இவன் நம்மளை பார்க்குறா வேண்டாம். அப்போ நம்ம ஹீரோயின் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் உண்டைக்கல அவன் அதிர்ச்சியாக பார்க்குறான். இவளால் நாங்கள் பேசுகிறதையும் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கல நம்மளோட ஹீரோயினை அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் எப்படி செத்தீங்க, உங்களுக்கு எப்படி இதை அடிபட்டிக்கு அப்படின்னு கத்தியில் குத்தினமே செத்துருக்கீங்கன்னு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அந்த ஸ்வாடை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுக்கொள்கிறான். அவன் ஒரு கேள்வியாக நம்ம ஹீரோயின் கேட்கும். அவன் சரி 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 புரிஞ்சுது அப்படின்னு விட்டு அவன் செல்ல ஆரம்பிக்கிறான் அவன்ற ஸ்டோரி. அப்போ நம்ம ஹீரோயின் சரி டக்குன்னு சொல்லி முடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சும்மா கொஞ்ச நேரம் இருக்கான். என்ன சொல்கிறேன் ஒன்றும் சொல்லாமல் இப்போ ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன். நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ். ஒருத்தன்ற பேர் மிஷா, இன்னொருத்தன்ற பேர் சியோன். அவள் 2 பேரும் சண்டை பிடிக்கிட்டு இருக்கான். அவள் 2 பேரும் அதில் ஒருத்தனை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மிஷா ரொம்ப வீக்கான ஆள், ஆனால் அவர்கள் அந்த குடும்பத்தோட மூத்த ஆள். அவர் ரொம்ப இருக்கிறதால 2வது ஆளான நம்மட ஜியோல்ஹாங் இந்த குடும்பத்தோட அடுத்த ஹெட் ஆகுவான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், அவன் 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம். அவன் பார்க்குறான் இவன்ற அடி ஒன்றும் பலமாக இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட அண்ணங்காரன் பார்த்துட்டு இன்னும் அண்ணன் தம்பின்னு கூப்பிடுவான். அண்ணங்காரன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு அவனை தோக்கடிக்கிறான் தம்பிக்காரன். அப்போ அவன் கீழே விழுந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ தோத்துட்ட பிரதர் அப்படின்ட்டு. அப்போ அதில் அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, தம்பி ஜெயிச்சிட்டான் அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் நம்ம அன்னைக்காரனு கையை கொடுக்குறான் எலும்பு அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், பரவாயில்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மாறிக்கிட்டு போகிறா போ அப்படின்ட்டு ஒரு மனக்கசப்படைய சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ போகிறாங்க அந்த ஸ்வாடை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த ஸ்வாடை நம்மட இவன்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. அவன்கிட்ட ஸ்வாடை பற்றி அண்ணங்காரன் தம்பிக்கிட்ட பேசிட்டு போகிறான் அந்த ஸ்வாடை பற்றி பெருமையெல்லாம். அப்போ நம்மட அண்ணங்காரன்ட்ட தம்பி சொல்கிறான், உனக்கிட்ட நான் உனக்கு காட்டணும் அப்படின்றான். என்னண்ட உனக்கு சரியான ஆச்சரியம், என்னத்தை காட்டப்போறான்னு பார்த்தா அவன் சொல்கிறான், நான் அந்த ஸ்வாடை ஏற்கனவே எடுத்துட்டேன்றான் தம்பிக்காரன். அப்போ சொன்னோன்னே இவனுக்கு அதிர்ச்சி வந்து ஸ்வாடை எடுத்துட்டேன், நான் அந்த ஸ்வாடு இவனை தேர்ந்தெடுத்துட்டா அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு என் தம்பிக்காரன் ஸ்வாடை வெளியே எடுத்துக்கிறான். ஒரு மாதிரி ஒல்லி வருது அந்த ஸ்வாடில். அவன் சிரிச்சிக்கிட்டு இருக்கான் ஹான்னு தம்பிக்காரன். அப்போ பொண்ணுக்கு சாக்கு, ஏன் அந்த ஸ்வாடை அவனை தேர்ந்தெடுத்திக்கி என்னையை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பாவத்தோடைய பார்த்துட்டு மூஞ்சி ஒரு மாதிரி பாவமாக வச்சுட்டான். அந்த ஸ்வாடை கேட்குறான், தான் நான் பார்த்துட்டு தரேன் தம்பிக்காரன். அந்த ஸ்வாடை கொடுக்கும். அவன் தொட்டு பார்க்குறான் அந்த ஸ்வாடை. அப்போ அவன் கேட்குறான், ஏன் இந்த ஸ்வாடை ஒளிரலன்ட்டு. தம்பிக்காரன் சொல்கிறான், ஒருவேளை அது உடனே தேர்ந்தெடுக்கலை போல, அதெல்லாம் ஒளிரலை போல அப்படின்னு தம்பிக்காரன் சொல்கிறான். அப்போ ஒவ்வொன்றுக்கு அண்ணங்காரன் நினச்சி பார்க்குறான், அந்த ஃபேமிலி எல்லாம் என்னைய வருத்திக்கு, என்கிட்ட பவர் இல்லை, ஆனாலும் குடும்பத்தில் மூத்தாளாக இருந்து பவர் ஒன்றும் இல்லை, அதாலே என்னைய வருத்தாள், இந்த உலகமே என்னைய வருகு அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி தாழ்ந்த மனப்பான்மைக்கு போய்தான். திட்டின்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியா, அண்ணங்காரன் மிஷா தம்பிக்காரன் சியோலகு குத்திட்டான். கத்தியலை குத்தினோன்னு நம்ம தம்பிக்காரனுக்கு சரியான அதிர்ச்சி. ஏன் இப்படி பண்ண வேண்டி தம்பிக்காரன் அதிர்ச்சியில் இந்த மீறுறது கட்டையிலேயே அவன் பிடிச்சி தள்ளிட்டு போகிறான். அவனை தம்பிக்காரனை போய் தள்ளிட்டு போய் ஒரு மலையிலேருந்து அப்படியே போட்டான் கீழே. இப்போ தம்பிக்காரன் ஏன் இப்படி பண்ணான்னு நினச்சிக்கல. அண்ணங்காரன் சாவோட அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பார்க்குறான், ஒரு வழியை அவனை கொண்டுட்டான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான் நம்மட மிஷா. அப்போ கீழே விழுந்தது சியோல். அப்போ அவன் விட்டு அவன் அரண்மனைக்கு நடந்து வாரான். எல்லாரும் பார்க்குறாங்க, சியோல் தான் வந்துட்டான், மிஷா செத்துட்டான்ண்டு. அப்போ இங்கே வந்துட்டு இருக்கிறது மிஷா. அப்போ சியோல் தான் உண்மையிலே செத்துருக்கான். அப்போ இவன் சொல்லிட்டு வரான், யாருங்க என்னைய கண்டுபிடிச்சிக்கல மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு வரான் ஹாண்டு. ஏன்னா அவன் சியோலை கொண்டுட்டான். அப்போ அப்பா அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தோன்னே அவருக்கு விளங்கிட்டு இவன் மீசாக சியோல் தான் செத்துண்டு. அப்போ அவர் ஒரு மாதிரி ஃபேஸாங்களை திருப்பிக்கிட்டு நினைக்கிறார். அப்போ அவன் நினைக்கிறான், அப்போ அப்பாவுக்கு நம்மளை விளங்கிட்டு போல அடையாளம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இவர் அவங்களோட அப்பா அதெல்லாம் ஒரு போஸ்ட்லாம் வந்திருக்கா. அப்போ இவ்வளோ நாள் பேரை மாற்றி தான் இவன் அவன்ற தம்பிக்காரன்ற பேரில் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கான். அப்போ தம்பிக்காரன் இதெல்லாம் சொல்லி சிரிச்சிருக்கான். என் பேரில் ஒருத்தன் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கான் பருவலே அப்படின்னு அவங்க அண்ணக்காரனை பற்றி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ குற்ற உணர்வாக இருந்துருக்கீங்கன்னா எந்த பேரை பற்றி எல்லாரும் புகழைக்கல, அவன்ற பேர் மறைமுகம் மறைச்சிக்கலன்னு கேட்டுட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே அவன் ஒரு மாதிரி சொல்கிறான், ஏண்டா அந்த கொஞ்ச நாள் கூடி நான் யோசித்தேன், ஏங்க அண்ணன் என்னைய கொண்டான் அப்படின்னு நிறைய நாள் யோசித்தேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு மைண்ட்லாம் குழப்பமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயினும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறத நான் அப்படியே சொல்லிப்பிடி சிரிக்கிறான். இதை நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் கிடக்கு அப்படின்னு அவன் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான் ஒரு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்களோட பேசுகிறது ரொம்ப கடினமாக இருக்குன்னு நான் நினைச்சேன், ஆனால் ஓலோ இலகுவா நீ பேசுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் க்யூட்டா க்யூட்டாக அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கியா, அப்போ நீயான பெரிய ஸ்வாட்மன்ஷிப்பால், அப்போ உனக்கிட்ட நிறைய ஸ்வாட் திறமை இருக்குன்னு உன்னோட திறமையில நீ காட்ட விரும்புறியா, விளையாட விரும்புறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை ஏற்றிட்டு விட்டு அவனுங்க ஆமான்றான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் உனக்கு பிளான் வச்சேன் அதை செயல்படுத்துவோம்டா நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அது பிளானா அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டிக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிக்கிறா. அப்போ இங்கே ஹட் பண்ணால் நம்மட லுட்வில் ட்ரைனிங் எடுக்கிற ஏரியாவை தான் காட்டுறாங்க. அப்போ லுட்வில் கேட்டுட்டிக்கான், கமலியா நீ என்ன இங்கே பண்ணுற, ஏன் என்னோட சண்டை போடணும் ஓல ஆர்வமாக இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டிக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா,
எனக்கு ஸ்வாட்மேன்ஷிப்பில் நான் எந்த அளவு லெவலில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக தான் இருக்கு. அதில் நான் உன்னையோட போட்டியோட வந்தேன்னு சொல்லிவிட்டு கமலியா யோசிக்கிறா, ஏன்டா லுட்வில் தான் இறக்கம் காட்டாமல் சண்டை போடுவான் அப்படின்னு லுட்விலை பற்றி நினைக்கிறா. ஏன்டா வேறாக்களோட சண்டை போட போனால் அவங்க பாவம் பார்ப்பாங்க என்னோட நினைக்கிறா. அப்போ லுட்வில் பார்க்குறான், ஏன் சண்டை போடத்தான் வேணுமா அப்படின்னு பார்த்துப்பிட்டு கமலியா, ஆமாம் நான் என்ட லிமிட்டை தாண்டி எவ்வளோ சண்டை போடுறேன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றா கமலியா. அப்போ லுட்விலையும் சரி ஓகே அப்படின்றான். லுட்வில சரி சொன்னது பிறகு அவங்க 2 பேரும் சண்டைக்கு தயாராட்டாங்க. பின்னால் பார்த்து அவன் நிற்கிறான், நம்மட மிஸ் சியோல் அவன் நின்றுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனுக்கு பின்னால். அப்போ அவன்கிட்ட சொல்கிற நம்ம ஹீரோயின் சரியாடா சண்டைக்கு என்ன உசிர் போகாமல் பார்த்துக்க அப்படின்றா. பார்த்தா நம்மட சியோல் தான் சண்டை போட போகிறான் நம்மட லுட்விலோட நம்ம ஹீரோயின்ற உடம்ப வச்சு. அப்போ நம்ம ஹீரோயினும் ரெடியாண்டு அவன்கிட்ட பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அவனு சரி ஓகே ஆரம்பிப்போன்னே நம்ம ஹீரோயினை வந்து அவன் பிடிச்சிடுறான். பிடிச்சோடனே நம்ம ஹீரோயின்ற உடம்பு அவன்கிட்ட கட்டுப்பாட்டுக்கு பேத்துரு. அவன் ஸ்வாட் திறமையை வச்சு கத்தியை முன்ன நீட்டி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் க்யூட்டாக நின்றுக்கிட்டு இருக்கான் முன்னில் ஸ்வாடை நீட்டி சண்டைக்கு ஆரம்பிப்போமாண்டு. அப்போ லுட்வில் பார்க்குறான், சரி ஓகே இன்றைக்கு விடமாட்டா போலான்னு போட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ண வரான். லுட்வில் தடுத்துட்டான். அவன்கிட்ட ஸ்வாடை எடுத்தேன். நம்ம ஹீரோயினை பார்க்குறான், என்ன இது போல பவர்ஃபுல்லான அட்டாக் ஆண்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான் லுட்வில். நம்ம ஹீரோயின் வந்து அடிக்கிற அங்கே வெட்னா அவன் தடுத்துட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா, தடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிட்டு இருக்கா. அப்போ லுட்வில் அட்டாக் பண்ணிடுறான் நம்ம ஹீரோயினை. என்ன நடந்துக்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தடுத்துட்டா. திரும்ப ஒரு அட்டாக் பண்ணிடுறான் லுட்வில் திரும்ப. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னால் வைத்தா. அப்போ பார்க்குறா, திரும்ப பின்னால் போனே திடீர்னு வந்துட்டா. லுட்வில்ற கழுத்துக்கு குறி வைக்கிட்டா. பார்த்தா அது வந்து அவன் செஞ்சுட்டு இருக்கான், சிரிச்சிட்டு இருக்கான். இப்படி ஒரு ஆப்பனனோட சண்டை போட்டு கணநாள் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சந்தோஷம். அப்போ லுட்வில் அவங்க பின்னால் வைத்தான். நம்ம ஹீரோயின் பின்ன வந்துட்டான். லுட்வில் பார்க்குறான், ஓ ரொம்ப திறமை வாய்ந்த வேலை தான் இருக்கு அப்படின்னு லுட்வில் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சிரிக்கிட்டு இருக்கா, அது என்கிட்ட திறமை இல்லையடா அப்போ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பின்னால் ஒருத்தர் இருந்து என்னை உடம்ப கண்ட்ரோல் பண்ணுறான் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அவன் ஓவராக கண்ட்ரோல் பண்ணவும் நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டா அதே இடத்துலையே. அப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. இஞ்சலை ஸ்வாட ஒரு பக்கம் கிடக்கு, நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கிடக்கா. இஞ்சலை நம்மளோட கோஸ்ட்டும் பார்த்துட்டு என்ன வைக்கல்லே மயங்கி கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம கோஸ்ட்டும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே அரண்மனையை காட்டுறாங்க. இங்கே அரண்மனையில் யாரோ திட்டிருக்காங்க. பார்த்தா நம்மளோட டியூக் தான் திட்டிருக்கா லுட்வில. அந்த அவக்கு என்ன தெரியும் ஸ்வாட்மேன்ஷிப்பில் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கா கமலியா. அவரோட சண்டை பிடிச்சிச்சா நீ அப்படின்னு சரியா நீ மூத்தால் உனக்கு அறிவில்லை அப்படின்னு லுட்விலுக்கு சரியான ஆச்சு. அப்போ கமலியா எழும்பிட்டு வந்து சொல்கிற, அப்பா அண்ணன்ற தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளோட கமலியா சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்போ டியூக் பார்க்குறாரு, கமலியா எழும்பிட்டியா உனக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அவ சொல்கிறா, அண்ணன்ற தப்பு இல்லை, நான் தான் போனேன் ஸ்வாட்மேன்ஷிப்பில் என்னோட லிமிட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தான் போனேன், அண்ணனில் தப்பு இல்லை, அவனை ஒன்றும் செய்யாங்க அப்படி திட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா. இப்போ டியூக் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கமலியா இப்போ இது கட்டி பிடிச்சிட்டார். கமலியா உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் ரொம்ப பயந்து போய்த்தேன், நீ அண்டு மாடியிலேருந்து விழுந்தா அப்போ ஸ்வாட்மேன்ஷிப்பில் இது செஞ்சு மயங்கி விழுந்தா அப்படின்னு நம்ம கமலியா அவங்க அவரை கட்டி பிடிக்கிறா. அப்போ அவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கப்படு. இங்கே லுட்வில பார்த்து சொல்கிறான், இனிமேல் அவளோட சண்டை பிடிக்கிற வைத்து ஸ்வாட்மேன்ஷிப்பில் ஈடுபட்டுற அவளை பார்த்துக்கொள்ள வேண்டியதை பொறுப்பு இருக்கு உனக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு டியூக் ஒரு மாதிரி கோமா கிளம்புறாரு. நம்மளோட லுட்வில் என்ன தெரியாமல் அப்பாவியிடம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பாயின்னு அவருக்கு தாட்டா காட்டிக்கிட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோயின் லுட்வில் அப்பாவியிடம் மூஞ்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ லுட்வில் அங்கேருந்து கிளம்ப போகிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப நன்றி லுட்வில் அண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ லுட்வில் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் இங்கே திருப்பி பார்க்குற அந்த மேட்டர் என்ன செய்வோம் பார்த்தா நம்மளோட பேர் சியோலை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. சியோல் சோரின்னு குந்திட்டு சோரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார்ட்டடா அப்படி சோரி கேட்குறான்னு பார்த்தா அங்கே நம்மளோட பட்லர் நம்மளோட சமையல்காரர்கிட்டையும் சோரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட அவங்க 2 பேரும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு உன்னை விட்ட மாட்டேன் நான் கமலியாக்கு என்னடா செஞ்சானி அப்படின்னு அவள் கோவத்தோட பார்த்துருக்காங்க. பட்லர் சமையல்காரனு மேடம் மேலேயா கையை வச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. நம்மளோட ஹீரோயின் பார்த்துட்டு கேட்குறான் இவன் சியோல், இவங்க 2 பேரும் யார் என்னை அப்பையிலேருந்து திட்டிக்கிட்டு இருக்கான் அவள். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, உங்கள் 2 பேரும் விடாமல் திட்டிட்டு இருக்காள் போல அவனை அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பிட்டு சரி அவங்க 2 பேரும் என்ன ஃபேமிலியில் ஒரு ஆக்கள் அப்படின்ற நம்மளோட ஹீரோயின் அப்படி சொன்னோன்னே அவங்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்துட்டு ஃபேமிலியில் ஒரு ஆள். அப்போ அவன் எழுமிட்டு வரான். எழுமிட்டு வந்து கம்ப்ளீட்டாக கேட்குறான், நான் ஓவராக உன்னை இது புஷ் பண்ணிட்டேனே ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்மளோட சியோல். வெள்ளிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆனாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டா. அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நினைக்கிறா, ஓ நல்லா இருந்திக்கா, ஆனால் அனுபவிச்சே என் உடம்பு தானடா உனைகிட்ட ஸ்வாட்மேன்ஷிப்பை பற்றி உனக்கிட்ட டீச் பண்ண சொல்லி நான் தான் அனுபவிச்சாள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு திட்டிப்பிட்டு சொல்லிக்கிட்டுச்சா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் பெட்டராக சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது அடுத்த முறையா இவன் இன்னும் மறைஞ்சி போகலையா, இவன் ராசாக நிறைவேறிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டுச்சா. அங்கெல்லாம் கட் பண்ண நம்ம ஹீரோயின் கேக் எடுத்துக்கிட்டு யாருக்கே பேத்திட்டுச்சா. க்யூட்டாக கேக் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவட கையாலேயே செஞ்ச கேக்குன்னெல்லாம் சொல்லி பெருமையாக பேத்திட்டுச்சா. யாண்டு பார்த்தா லுட்வில்ற ரூமுக்கு வந்தியா அந்த அவன்ற. அப்போ ஆஃபீஸுக்கு நம்ம ஹீரோயின் பார்க்குறா, லுட்வில்ற இதுக்கு நான் தான் பெஸ்ட் டைம் வரேன் இதுதான், ஏன்னா லுட்வில்ற பக்கம் தலை வச்சு கூடி படுக்காமல் இருந்தேன்னா பெஸ்ட் டைம் வரேன். நம்ம ஹீரோயின் அந்த கேக்கை லுட்வில்ற மேசையில் வச்சு கூட நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதை டேஸ்ட் பண்ணி பாரு ரொம்ப நல்லா இருக்கு. லுட்விலும் எடுத்துவிட்டு
எதுக்கு அதெல்லாம் பண்ணுறா, வந்த விஷயத்த செல்ன்றான் லுட்வில். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, ஓஹோ விளங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மட ஹீரோயின். அப்போ பார்க்குறான் நம்ம லுட்வில், ஓ இவ எப்படி இவ்வளோ ஸ்வாட்மேன்ஷிப்பில் எவ்வளோ டெவலப் ஆனா அப்படின்னு லுட்வில் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை லுட்வில் கேட்குறான், எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டா நீ அப்படின்னு லுட்வில் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக வேண்டிய அது சும்மா அப்பா ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு லுட்வில் சிரிக்கிறான் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எதுக்கு இப்போ இவன் சிரிக்கிறான் வில்லத்தனம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரு மாதிரி பயத்திலே பார்த்துட்டு அண்ணன் என்ன சொல்லிடுவானாடா. அப்போ அவன் சொல்கிறான், நீ என்கிட்ட சொல்ல மாட்டான்ட்டு விளங்குது, நீ சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, உன்கிட்ட ஏதோ சீக்கிரட் ஒன்று இருக்கி அதை நீ உனக்கு தோணைக்கெலாம் வந்து சென்னா போதுங்க நைட்டை, அது மட்டும் நான் பொறுமையாக தான் இருப்பேன், யார்கிட்டையும் ஒன்றும் பேசவே மாட்டேன், நீ சொல்லவே தேவையில்லை என்கிட்ட. நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா, அண்ணன் புரிஞ்சுக்கிட்டான், நான் என்னோட சீக்கிரட்டை வெளியே சொல்ல போகிறேன், அந்த கோஸ்ட்டை பற்றி சொல்ல போகிறேன்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு இருக்கா, சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹா ஒரு வழியாக உனக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஹாப்பியாக. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப நன்றியாண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்க்குறோம் நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த பூவெல்லாம் இருக்கு ஃபஸ்ட் எபிசோட்லேயே செகண்ட் எபிசோட்லேயே நம்ம ஹீரோயின்ட்டு கொடுத்திப்பான் அவன்கிட்ட பூ. அதை நம்ம ஹீரோயின் பார்க்குற அதிர்ச்சியா, எது இந்த பூவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு, எந்த பூ இன்னம்மா வச்சுச்சான் லுட்வில் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. லுட்வில் பார்க்குறான், அவள் அந்த பூவை தந்தா எனக்கு அப்படின்னு லுட்வில் பார்த்துட்டுச்சான், அதை பத்திரமா தான் நான் வச்சிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலில் நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு பாட்டு படிக்கிட்டு வரா. ஓ அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாட்டு படிச்சுட்டு வரைக்கல. பின்னால் இருந்து ஒருத்தர் ஆச்சரியமாக பார்க்குறான், யாருன்னு பார்த்தா நம்மளோட ரவி அந்த வழியெல்லாம் தான் வரான். ரவி வந்துட்டு கேட்குறான், என்ன வேலையாக போனீங்க லுட்வில்ற ஆஃபீஸுக்கு அப்படின்னு நம்ம ரவி கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, லுட்வில் கேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு. அப்போ நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான், கேக்கா அப்போயே எனக்கு தரல அப்படின்னு நம்ம ரவி கேட்குறான் ஒரு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின், எது வேணுமா உனக்கு கேக் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான், தந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எந்த கேக் வேணுமா, சரி நெக்ஸ்ட் டைம் தாரேண்டோ அவனுக்கு கோமரு. அப்போ நம்மளோட இதெல்லாம் நம்மளோட ஜியோல் பின்னால் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே அகாடமியை தான் காட்டிட்டு இருக்காங்க. அகாடமியில் நம்மளோட ஹீரோயின் எதையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஹான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்மளோட இவன் ஆர்சியன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு காசை கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் பாட்டு படிச்சுட்டு இருக்கா, லா எனக்கு காசு கிடைச்சிட்டு ஆண்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷத்தில் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா, எனக்கு காசு கிடைச்சின்ற சந்தோஷத்தில். அப்போ அந்த காசையே குறுகுருண்டு ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்கான், பணக்கார லேடி நான் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின், ஆமாம் நான் பணக்கார லேடி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்கா, காசு கிடைச்ச சந்தோஷத்தில். அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குற, அங்கேயெல்லாம் காசு பெருமதி ரொம்ப அந்த மேஜிக் ஸ்டோன்லாம் சரியான பெருமதி, அதை விற்று நிறைய காசு எடுக்கலுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த மேஜிக் ஸ்டோனை வச்சு அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் செய்யலும் ஸ்டோன்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு, அந்த மேஜிக் ஸ்டோனில் நான் பணக்காரியாக போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா, தங்கத்திலே புரள போகிறேன் நான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கனவெல்லாம் கண்டு கனவு கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஆர்சியன் சொல்லிக்கிட்டு, காசை முதல்ல ஒழுங்காக பயன்படுத்த கற்றுக்க, வீணை செலவழிக்காது அப்படின்னு ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறான், அவனை பார்த்துப்பிட்டு செல்கிறான், எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எதையோ யோசித்து பார்த்துப்பிட்டு செல்கிறா. அந்த காசு இல்லாத அருமை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஏன்டா நாங்கள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு. அப்போ ஆர்சியன் பார்க்குற, எது சாப்பாடு கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனோட பேக் ஸ்டோரியை சொல்கிறா. அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயினும் லுட்விலும் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அவங்க சாப்பாடு இல்லாமல் தங்க இடமும் இல்லாமல் அவங்க அனாதையாக நடந்து வரக்குள்ள யாரோ விழுந்துருக்கிறத பார்க்குறாங்க கீழே. அவங்கள எடுத்து பார்க்க அது நம்ம டியூக், அவங்க ரெண்டு பேரும் அவங்க மனசெல்லாம் விரும்பி கல்யாணம் முடிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஆர்சியன் பார்க்குறான், இது எனக்கு தெரியா, உண்மையிலேயே தெரியா அப்படின்னு ஆர்சியன் ஒரு மாதிரி ஃபீலிங்காக சொல்லிக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் பரவாயில்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த காசை அவன்கிட்ட நீட்டுறான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் பார்க்குறான், என்னதுக்கு என்கிட்ட சார் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த காசை நீட்டிக்கிட்டு. அப்போ ஆர்சியன் பார்க்குறான், என்ன செய்ய இது உனக்கு நம்மளோட செப்ரஹான் தர சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆர்சியன் நம்ம ஹீரோயினை பற்றி. அப்போ செப்ரா சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த காசை வச்சு நீ என்ன செய்யப்படுற அப்படின்னு அவர் சொல்லிப்பார். ஓனா நீ ஒரு பிஸ்னஸ் தொடங்கு, அதில் நிறைய சம்பாதிக்கலாம் நீ அப்படின்னு நம்ம ஹீரோயின்ற ஐடியாவே அவர் ஸ்ட்ராட்டஜியை போட்டு மாற்றி விட்டிப்பார். நம்ம ஹீரோயினுக்கு இது புதுசாக இருந்துச்சு, அப்படியா அப்போ அப்படி செய்வாங்கன்னாண்டு நம்ம ஹீரோயின் அவரோட ஐடியாவை மாற்றி இப்போ அதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு சரியான அதிர்ச்சி, இந்த மேஜிக் ஸ்டோன் நான் நினச்சேன் ஓரளவு ஃபேமஸ், ஆனால் அவ்வளோக்கு ஃபேமஸாக இருந்துச்சிங்கன்னு நான் கனவுலேயே நினச்சி பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. இதை வாங்குறதுக்கு நிறைய
ஆக்கள் நரைச்சாங்கன்னு நினச்சிப்பட்டு நம்ம ஹீரோயின் வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதை நம்ம சிரிச்சுப்பட்டு இந்த காசை நீ செப்பரேட்டே இது கொடுத்துட்ரு ஆர்சியன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் காசை கொடுத்துட்டா வந்துட்டா. அப்போ கொடுத்து பிடிக்கல அங்கே ஆர்சியன் கேட்குறான் யாராவது உன்னை பின்னால் இருக்கிறே அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா யாருன்னு டவுட்டோடைய. அங்கே பார்த்தா இவன் வந்து நிற்கிறான் நம்மளோட சியோவில். அப்போ சியோவில் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா உன்னை நான் பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு வரவான்ல சரி என்னத்துக்கு நீ இங்கே வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஆர்சியன் இந்த இவன் சியோல் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு விலங்கு நான் இருக்கிறேன். நம்ம ஆர்சியனுக்கு சரி கடுப்பாகுது என்ன இவன் யார் இவன் கம்மியாக பின்னோட ஃபாலோ பண்ணிட்டு வரான் யாராக இருக்கீங்க அப்படின்ட்டு இவன் சரியான கேள்வி. அப்போ நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்க்குறான் அவனை. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனால என்னை பார்க்க முடியுங்கன்னாண்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்படுறா. அப்போ அங்கே யாருன்னு பார்த்தா நம்மளை லைலா வந்துட்டா. லைலா வந்து கமலியா அப்படின்ட்டு ஓடி வர ஒன்றும் இல்லை நான் எங்கேயெல்லாம் தேடினேன் அப்படின்னு கமலியா லைலா டைலாக் சொல்லிக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டீங்க கமலியா கிட்ட கையில் கூடையோட. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து கமலியா நான் உன்னை எங்கேயெல்லாம் தேடினேன் ஒரு வழியாக நான் உன்னைய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கூட நம்மளோட ஆர்சியனை பார்க்குறா. பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு நம்மளோட லைலா சொல்ல ஆர்சியனை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறா அட்டியே யாரு நீ அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சொல்கிறா அப்படியெல்லாம் முறைச்சி பார்க்கக்கூடாண்டவங்க சிரிக்கிறான் சரின்ட்டு ஓகே டாக்காட்டம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் லைலாவை நினச்சி பார்க்குறா. லைலா அவனை சமாதானப்படுத்தி அவனை திருத்தி எடுப்பா. அவங்க அப்பா அவன் கொண்டது போகிறோன்னு நினச்சி பார்த்துவிட்டு அந்த சீனே மாறிட்டு என்ன சீரை இதுக்கு இப்போ அப்படின்னு நம்மளை ஹீரோயின் நினைக்கி பார்த்துக்கிட்டு அப்போ லைலா கூப்பிட்றான் நம்ம ஹீரோயினை என்னன்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் என்ன லைலா என்னத்துக்கு மீட் பண்ண வந்தான்னு கூப்பிடுவோன்னா அவன் கூட்டிகிட்டு போய்த்தா லைலா வா என்னைக்கு என்ன பின்னால் கூட்டிகிட்டு போய்த்தா. அங்கே பார்த்தா கேக்கு விதவிதமான இனிப்பு ஐட்டங்களை அடுக்கி வச்சிச்சா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன இது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கா அவ. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதெல்லாம் திண்டேன்னா நான் குண்டா போய் தருவேன் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்மளை ஹீரோயின். அப்போ லைலா அப்படியெல்லாம் குண்டா போக மாட்டான்னு சொல்லவும் நம்ம ஆர்சியனை பார்த்து கொடுக்குற அந்த இதை கொஞ்சம் தின்னுண்டா. ஆர்சியன் சொல்கிறேன் எனக்கு இனிப்பு சாப்பாடெல்லாம் பிடிக்காது நான் தின்றலான்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா எது இனிப்பு சாப்பாடு பிடிக்காது தின்றலை அப்படின்னு பார்க்கவும் அவன் ஆமாம் எனக்கு உண்மையிலே இனிப்பு சாப்பாடு பிடிக்காது நான் தின்றலாண்டவன். நம்ம ஹீரோயின் க்யூட்டாக அவனை முறைச்சி பார்க்குறா அட்டை என்னடா சொல்கிறாடியே இனிப்பு பிடிக்காதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு அதை கரண்டியால் குத்தி நம்ம ஹீரோயின் வில்லத்தை நம்ம ஒரு முறைச்சி பார்த்துப்பட்டு ஆர்சியன்ற வாய்க்கிலே ஒரு சொரு ஆர்சியனை அதை கடிச்சு திட்டுட்டு இருக்கான் ஆர்சியன். அப்போ நினைக்கிறான் இது ரொம்ப கேவலமாக இருக்கு அப்படின்னு ஆர்சியன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கு வாயில் ஊட்டி விட்டா. அப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா அப்போ நான் தந்தேனே கேட்க அதை திண்டியடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் அப்போ அவன் சொல்லிருச்சான் அது நான் தம்பிக்காக தான் தின்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆர்சியன் முறைச்சிக்கிட்டு இருக்கான் இது ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த கேக் அப்படின்னு அவன் கண்ணீர் ஊற மாதிரி முறைச்சிட்டான். நம்ம ஹீரோயின் அப்போ அந்த ஜூஸ் குடின்னு ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டியா அவனுக்கு. லைலா பார்க்குறா ஒன்று இங்கே எல்லாமே சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டியா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன லைலா என்ன அப்படி பார்க்குறா அப்படின்னு நம்ம ஹீரோயின் லைலாவை பார்த்து கேட்டுட்டிருக்கா ஏதாச்சும் விஷயம் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமாம் கமலி அவனைட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு கூட அவங்க எதையை பற்றி பேசிட்டியாங்க அந்த ராயல் பிரின்சஸ் அவர் வரப்போறாரு மீட் பண்ண போகணும் நம்மளாம் ரெடி தெரியுதுன்னு உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் லைலா. இப்போ நம்ம ஹீரோயின் அவன்ற பேரை கத்தோடனே ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துட்டா சரியா பயந்துருச்சுக்கல அவனே லெட்டர் அனுப்பிக்கான் நம்ம ஹீரோயினுக்கு கைப்பட எழுதிருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் யாருக்கு இப்படியான லெட்டர் எழுத மாட்டான் நம்மளுக்கு ஏன் இப்படி லெட்டர் எழுதிருக்கான் இவன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அப்போ ஏதோ இவன் வில்லத்தனமான பிளான் வச்சுச்சா நம்மளுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சரியான ஒரு பயத்துலேயே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறான். அந்த லெட்டரில் ஏதோ போட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை பார்த்துப்பட்டு நம்ம போத்தோலன்னு நினச்சிப்பா நம்மளோட பிரின்ஸே கைப்படலினத்தில் சரி என்ன செய்யறேன்னு போட்டு நம்ம அங்கே போய் இது பார்ப்போம்னு போட்டு நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிருப்பா. அப்போ கராஜ் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க கராஜ் நிக்கி. அப்போ நம்மளோட ரவி பயலும் டியூக்கும் போய் குந்திட்டாங்க கராஜில் குந்திட்டு கேட்கல நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வாரா பின்னாலே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வாரா கராஜில் ஏறதுக்கு. அப்போ இங்கே யாரோ கூப்பிட்றாங்க சத்தங்க நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்த்தாங்க லுட்வில் தங்க இருக்கிறா நீ நல்லா இருக்கியா ஓகே நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்ட்டு அப்படியே கராஜில் ஏறினா நம்ம டியூக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தட்டி கொடுத்துட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெஸ்ட் டைம் அங்கே போகிறதெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு டியூக் சொல்லிக்கிட்டீங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு இது யாருன்னு பார்த்தா நம்மளோட ரவி ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை லுக் விட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் ரவியை லுக் விட்டுட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கா க்யூட்டாக பஞ்செல்லாம் கட் பண்ண கராஜ் கிளம்பிட்டு போயிருக்காங்க போகிறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து டியூக் கேட்குற பரவாயில்லான அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஓகேன்ட்டு. அப்போ ரவி கத்திட்டு அங்கே வந்து என்ன செய்ய போகிறா நீ கடிச்சிங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்ட்டு கேட்குவாங்க. அப்போ ரவி சொல்கிறா அங்கே போய் நீ என்ன ஹண்டிங்காக பண்ண போகிறா நீ அங்கே கேர்ள்ஸுக்கெல்லாம் கண்டிங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஹண்டிங் அப்பா எனக்கு ஞாபகம் வருவேன் ஏன்னா அங்கே கேர்ள்ஸுக்கெல்லாம் ஹண்டிங் பண்ணுறதுக்கு இடம் இல்லை வேட்டையாடையெல்லாம் விளாண்டு ஏன்டா அங்கே பொம்பளைலாம் சேர்ந்து கூடி ஒரு இடத்துல காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆம்பளைகள் மட்டும்தான் ஹண்டிங்கு போய்த்துட்டு வருவாங்க. அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு அங்கேயெல்லாம் போய்த்து காய்ச்சிட்டு கிடக்கலாம் கம்மியாக இருந்து அங்கே போய்த்து காய்ச்சிட்டு இருந்தீப்பா நான் இங்கே இருக்கிற ஆளே வேறு அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா.
வில்லத்தை நம்ம சிரிக்கிட்டு சொல்கிறா, ஆமாம் நான் ஹண்டிங் தான் போகிறேன், ரவிட மூஞ்செல்லாம் மாறிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு ஒரு நான் கரடியை வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு நம்மளோட டியூக் பக்கத்தில் இருந்த பார்த்துவிட்டு ரவியெல்லாம் போட்டும் கதைச்சியலாண்டு போட்டு உனக்கு ஒரு நிறைய பிடிக்கிட்டு வரேன், அந்த கேரக்டரை நீனு ஒன்றுகணே அப்படின்னு நம்ம ஹீரோயின் முணுமுணுக்குறா. அப்போ ரவிக்கு சரியான கோமாரு, நீண்டு ரவி அரட்டிக்கிட்டீங்க நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்கிட்டு பஞ்சல் ஹட் பண்ண அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்து அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, காட்டுக்கு நடுப்பகுதியில் அமைந்திருக்கு அந்த இடம். அப்போ அவங்களெலாம் பேசிக்கிட்டீங்க, எல்லாம் தயார்படுத்தி இன்றைக்கி வேட்டையாடுறோம் அப்படின்ட்டு. அங்கே காவலாளியெல்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்த காட்டுறாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய கேமிங் போட்டு காட்டுக்கு நடுவில் எல்லாம் செட் ஆகிருக்காங்க அந்த இடத்துல. அதை காட்டிட்டிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளோட பிரின்ஸுக்கு தான் தைரியம் இருக்கு அப்படின்னு அவங்களாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பிரின்ஸெல்லாம் முடிஞ்சுக்கின்னு அந்த சேரை காட்டி பேசியிருக்காங்க. அவங்களாம் ஹட் பண்ண நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியாக பார்க்குற யாருன்னு நம்ம ஹீரோயின் யாரோ கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்க்குறா, யாருன்னு பார்த்தா நம்மளோட லிவிலியன் வந்திருக்காங்க. லிவிலியனை கண்டுட்டு நம்ம ஹீரோனா நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கேட்கும். நம்ம என்ன கமலியா முன்னாலே வந்துட்டீங்க போல அப்படின்னு நம்மளோட லிவிலியன் கேட்டுக்கிட்டீங்க நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, அது எலிசா தானே அது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா அதிர்ச்சியாக. பார்த்தா எலிசா நம்ம ஹீரோயினை பார்த்து நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிக்கிறேன்னு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம எலிசா ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற மன்னிப்பை மத விளையாண்டு இப்போ சுற்றி உள்ளவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நடக்குது இங்கே எல்லாரும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, எல்லாரும் பார்க்குறாங்கன்னு போட்டு சரி உடனே நான் மன்னிக்கிட்டேன் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் அவட்ட சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம லிவிலியன் அவருக்கு தட்டி கொடுத்துட்டியாங்க குட் கேர்ள் அப்படின்ட்டு. அப்போ சொல்லிக்கிட்டு சிரிக்கிட்டே அப்போ பின்னால் ரெண்டு சத்தம், என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு சத்தம். ரெண்டு பேர் ஒரே டைமில் சவுண்ட் கொடுக்குறாங்க. ஏண்டு பார்த்தா நம்மளோட ரவி நம்மளோட ஆர்சியனும் வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைஞ்சி பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு பேரும் யாருமே அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட ரவி ஆர்சியனை பார்த்து கேட்குறான், எங்களோட தங்கச்சிக்கிட்ட உனக்கு என்னடா வேலை அப்படின்னு நம்மளோட ரவி கோமா கேட்டுக்கிட்டீங்க ஆர்சியனை பார்த்து. அப்போ ஆர்சியன் சொல்கிறாங்க, அப்படியா அப்போ உங்களோட சிஸ்டர்ஸ் என்ன அந்த பிரதர் நீஹனோ பாசமான அண்ணன் அப்படின்னு நம்மளோட ரவி ஆர்சியன் கேட்கும். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களோட சண்டை இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்து பிடிச்சி இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அவங்களோட சண்டையில் நான் இன்மோலாக விரும்பலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. இது இன்ட்ரெஸ்ட்டாக வேறியா இவங்களோட சண்டையெல்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குற ஆர்சியனை பற்றி. ஆர்சியன் முதல்லாம் எல்லாரும் கண்டாலும் ஃபைட் பண்ணுவாங்க, கைகளை பயன்படுத்தி அடியை தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ ஆர்சியன் ரொம்ப மாறிட்டாங்க, அவன் எல்லாரும் பேச்சு சண்டை குடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. பார்த்துட்டு இருக்கல திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு மேலே யாரோ வந்து கூப்பிட்றாங்க. ஏன்னு பார்த்தா நம்மளோட பெட்ரோல் நம்ம ஹீரோனை வந்து என்ன ஹண்டிங் கேமில் கலந்துக்கல போறியா அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஆமாண்டு செல்லவும் நம்ம ஹீரோயினை பார்க்குறான். பார்த்துப்பிட்டு ரொமான்டிக்காக லுக் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி. நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காவோ அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் பார்த்துட்டு. அப்போ நம்மளை ஹீரோயினை பார்த்து வரல காட்டுறேன், அங்கே நான் இருப்பேன் அந்த அவுட்காஸ்ட்டில் இருப்பேன், ஏதாவது பிரச்சனைடா என்கிட்டவா அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சரின்னு விட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்போ அங்கே எல்லாத்துக்கு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அங்கேருந்து கிளம்பி நடந்து போய்க்கல. என்ன ஒரு சத்தம் எனக்கு பிடிச்சவே இல்லை, ஆக்கள் முனமுனக்குற சத்தமெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு போய் திட்டிச்சு. அப்போ அங்கே சொல்கிறாங்க, பிரின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எது பிரின்ஸ் வராரா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துப்பிட்டு எது பிரின்ஸ் வராரா அப்படின்னு பார்க்குறா நம்ம ஹீரோயின். அப்போ அந்த பிரின்ஸ் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஆளை விடுங்கடா சாமி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடணுன்றா. அப்போ உயிராக கையை பிடிக்கிட்டு ஓடுறமே ஓடிக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின். அப்போ திடீர்னு திரும்பி பார்க்குறா, என்ன சத்தம் பூஃப்ண்டு ஏதோ சத்தங்கள் அடிக்கு நம்ம ஹீரோயினுக்கு. என்னடா பார்த்துட்டு திரும்பி பார்த்தாங்க நம்மளோட கிங் வந்துட்டு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, கிங் நீ எங்கேருந்து வந்தா, நீ டியூக்குற பக்கத்தில் இருந்து தப்பி ஓடி வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டியா கிங்கை பார்த்து. சரி இப்போதைக்கு உனக்கு சரியாக தான் இருக்கீங்க, இந்த பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்க அப்படின்ட்டா. அப்போ கிங்கு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு அதிர்ச்சி யாரும் அங்கேருந்து கமலியானு கூப்பிட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு உடம்புலாம் நடக்க தொடங்கிட்டு. பார்த்தா இங்கே பிரின்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்துக்கிட்டு ஒன்றும் பேசாமல் அமைதியாக நிற்கிறான். நம்ம ஹீரோனை பார்த்து கமலியா பார்த்து ரொம்ப நாளாச்சேனா அப்படின்னு நம்மளை பிரின்ஸ் சொல்லிக்கிட்டியா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமாகுது, பேசுகிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோன் அவனை பார்க்குற. அப்போ அவன் சொல்கிறான், போன முறை பார்ட்டிக்கு வந்திருந்தா நீ அப்போ கூடியனே வந்து பார்க்கணுன்னு தோணலை அவனுக்கு அப்படின்னு பிரின்ஸ் ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுப்பட்டு போ, நான் கேள்விப்பட்டேன் நீ ஜோசியமெல்லாம் பார்க்க தொடங்கிட்டியாமே அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்டுப்பட்டு என்னையை பற்றி கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவனை பற்றியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. டியூக் போன மாதிரி அந்த போட்டியில் வெண்டதை பற்றி சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிக்கலாம். அவன் சிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டியா என்னையை பற்றி சொல்லுண்டா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவனை பற்றி சொல்லணும்டா எனக்கு பெருசாக ஒன்றும் ஞாபகம் இல்லை இவனை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவன் கேட்குறான். அப்போ எல்லாம் பொய்யா அப்படின்னு அவன் கேட்டுட்டியா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஒன்றும் பேசாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லலான்னு தெரியாமல். அப்போ அவனும் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை முறைச்சி பார்த்துக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் அந்த போட்டியில் தோத்துருவீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குற ஃப்ளாஷ்பேக். அப்போ அங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அந்த லைலாவோட சண்டை பிடிச்சதுக்காக நம்ம ஹீரோயின் அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நியூஸ் ஒன்று கிடைக்கி நம்மளோட பிரின்ஸ் தோத்துட்டார் அந்த போட்டியில். அதைத்தான் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்து சொல்லிக்கிட்டு அப்படி நம்மளோட ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா சொல்லிவிட்டு. அப்போ நம்மளோட பிரின்ஸு பார்க்குறாங்க, சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்னு பிரின்ஸ் ஒரு மாதிரி யோசித்துப்படு. சரி நீ சொல்கிறது உண்மையாக இருந்துக்கிட்டா பார்ப்பான் அப்படின்னு போட்டு அவன் கிட்ட வர நம்ம ஹீரோயினு கிட்ட வந்து
ஒரு மாதிரி பார்க்குறேன். நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் நடுங்கிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்குறேன் நம்ம ஹீரோனை பார்த்து. நீ நடுங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னோட வாழை எடுத்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கா நம்ம ஹீரோயின் முட்டாள் அப்படின்னு ஏசிக்கிட்டு இருக்கேன் அவனை பார்த்து. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டு சும்மா சொன்னான் அப்படின்னு போட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான் நம்ம ஹீரோயினை பார்த்து. இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் கிடக்க முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கே போட்டி ஆரம்பித்த பிறகு சத்தம் கேட்கு. நம்ம ஹீரோயின் சரி பண்ணோட கிங்கை போய் அப்பாட்ட கொடுப்போம். நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இப்போ வேணா நம்மளோட டியூகை கூப்பிடு நம்ம ஹீரோயின் கிங் ஓடி வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து அப்படின்னும் நம்மளோட கிங் அப்பா கரண்ட்டை கையை மாதைக்கல கிங் மாட்டேன் அப்படின்னு போட்டு திரும்பவும் கமலியாக்கிட்டே ஓடி வந்துட்டான். கிங் பாஞ்சிட்டாங்க. அப்போ டியூக்கு பார்த்து விட்டு சொல்கிறாரு, சரி இந்த மெச்சில் நீ ஆழ்து பஸ் இந்த மெச்சில் வெல்றதுக்கு நீ அப்படின்னு சொல்லிவிடுவோம். சரி பாய் அப்படி குட் பாய் பார்த்து பேசிட்டு அப்படின்னு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ண அந்த கேமை தான் காட்டிட்டாங்க. கேமில் இங்கே நம்மளோட ரவி சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க யாரே ஏரியா. அப்போ இங்கே திரும்ப லுட்வில் சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க யாரே ஏரியா. அப்போ இங்கே பெட்ரோ சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. பெட்ரோ டவுட்டோட பார்க்குறாங்க, இதை ஏற்றுக்கலுங்க, இந்த பரிசை ஏற்றுக்கலுங்க, உங்களுக்காக நான் அந்த பரிசு வாங்கிட்டு வந்தேன், இது ரொம்ப நல்ல பரிசு ஏற்றுக்கலுங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்னோட பரிசுலாம் வேலை செய்யுது, அந்த மெட்டல் ரிங் அது வேலை செய்யுது, அது எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுப்பாங்க, நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்போ பார்க்குறா, லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்ற நம்ம ஹீரோயின். இங்கெல்லாம் பார்க்குறா, யாரை வந்து கூப்பிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு, உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக பேசணும்னு தெரியுறேங்க, ஆனால் பேச முடியலை, அது வந்து என்னண்டா அப்படின்னு செல்ல வரைக்கிலே ஒரு கூடுறாங்க யார் ஏரியா வழியில் குறுக்கறியாடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. என்ன செய்கிறா நீ அப்படின்னு ஆர்சியனை பார்த்து கேட்டுட்டு, ஆர்சியன் என்னை வழியில் குறுக்கலை வேண்டாம் எட்டி உதச்சி விட்டான் அவனை, அவன் சோரி மன்னிச்சிருங்கன்ட்டு ஓடிட்டான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, ஏன் அவனுக்கு சும்மா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டுவிட்டு அவன்கிட்ட சட்டையை பார்க்குறான் நம்ம ஹீரோயின். உனக்கு எந்த கேளும் ப்ரோச் தரலையான்னு கேட்கும் நம்ம ஹீரோயின். கேட்கும் ஆர்சியன் சொல்கிறான், அது என்னத்துக்கு எனக்கு தரணும், அதை வச்சு நான் என்ன செய்கிறேன்னு கேட்கும் நம்ம ஹீரோயின். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுத்தல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பிட்டேன். ஆர்சியன் கேட்டிப்பாங்க, எனக்கு நீ தர மாட்டியாண்டு. ஹீரோயின் என்ன சொல்லணும்னு தெரியாமல் அப்படியே விட்டு வளர்த்திப்பா ஆர்சியனை. கட் பண்ண அந்த முயல் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இந்த முயல் என்ன அழகா சாப்பிடுவு பாருங்க, இந்த முயல்ற காதை பாருங்க என்ன அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் இங்கெல்லாம் குந்திக்கிட்டு ஓரமாக சொல்லிக்கிட்டிச்சா, இந்த முயலை கொல்ல மனம் வருகளே எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் தலை சுற்றி பேத்து நிற்கிறா. முயலை கொல்றதா வேட்டையாடினா தான் அந்த போட்டியில் வின் பண்ண. அப்போ வேட்டையாடாமல் எல்லாத்துக்கும் பாவம் பார்த்துக்கிட்டு ஜெயிச்சு நான் ஒரு ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்கா. பஞ்சல சத்தங்களுக்கு யான்னு பார்த்தா நம்மட இவன் கத்திட்டிருக்கான். செல்றான் சிவல், இந்த மிருகத்துக்கெல்லாம் பாவம் பார்க்குறா நீ, மிருகத்துக்கெல்லாம் மனுஷனோட நெருங்கி பழகுறாள் நீ, என்னையுமே கோஸ்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறா உன்னையோடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இந்த மனுஷனுக்கிட்ட மட்டும் பேச மாட்டேறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு கேட்கல. உண்மை போலையே அப்படின்னு ஒரு சத்தம். நம்ம ஹீரோயின் யாராதுன்னு பார்க்குறா. பார்த்தா நம்மளோட பிரின்ஸ் வந்துட்டான். தனியாக பேசிட்டு இருக்கிற உண்மை போலேண்டோம் நம்ம ஹீரோயின். அதை அப்படி தான் கொஞ்ச நேரம் சும்மா பேசினேன்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கா அவனை. அப்போ அவன் பார்க்குறான், நீ சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டி கேட்டுருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற அவன்கிட்ட என்ன பதில் சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு வாயை பொத்திட்டா. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே சொல்லியிருப்பானே அது யோசித்து பார்க்குறா. இவன் இந்த போட்டியில் தோற்றுருவான் சொன்னதுக்கு தான் அவன் இப்படி வந்தியான்னு நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு, நான் ஒரு முட்டாள் என்னை மன்னிக்கிறு அப்படின்னு சொல்ல வரைக்கிலே அங்கே ஒரு பிளாஸ்ட் டுமான்னு சத்தம். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்னது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சரியான அதிர்ச்சி. பார்த்தா அந்த இட்டம் பற்றிக்கிட்டு எரியுது. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது அந்த கிரவுண்ட் ஏரியாவான அங்கான நம்மளோட ரவி வைத்திருந்தான், ரவி அங்கான இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சரியான சோகம். அப்போ பிளாஸ்ட் ஆவியா எல்லாம் பற்றி எரியுது அந்த இடம் ஃபுல்லாக. நம்ம ஹீரோயின் இல்லை இது நடக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கியா, என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு ஆள் நம்மளோட ரவி மட்டும்தான். நம்ம ஹீரோயினு கைகாலெலாம் நட்டுங்கு ரவின்னு கத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா. சரியா பயம் வருது நம்ம ஹீரோயினுக்கு, ரவிக்கு ஏதாச்சும் ஆகியிருக்குமா அப்படின்னு சரியான பயத்தில் இருக்கேன் நம்ம ஹீரோயின். அங்கேருந்து ஒரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போகணுன்னு கத்திக்கிட்டே போகிற இடம் ஃபுல்லாக ரவின்னு கத்திட்டு போகிற, ரவிக்கு ஏதாச்சும் ஆகிருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சரியாக பயப்படுறா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, நான் ஏன் அவனை பற்றி கவலைப்படுறேன், அவன் ரத்த சொந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சரியாக யோசிக்கிறேன். நான் வேற உலகத்துலேருந்து வந்தாள் அப்படின்னு யோசித்துட்டு போகிறா. போய்க்கலைங்க ரவின்னு கத்திட்டு போகிறா. அங்கேருந்து எப்படினாலும் பைத்து சேர்ந்துடணும், ரவியை கண்டுபிடிக்கணும், அவனுக்கு ஒன்றும் ஆகிருக்கப்புறான்னு போய்க்கலாம். அங்கே ஒரு ஹொரல், கமலி என்ன செய்கிறான்டா. அப்போ ரவி அங்கே ஹீல் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒருத்தனை. பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு இப்போ உயிர் வந்துருச்சு. நம்ம ரவி கத்துறான், இங்கே என்னத்துக்கு வந்த கமலியா, இந்த இடத்த விட்டு ஓடிரு, நீ என்னடா இந்த வெடிப்பு ஏற்பட்ட இடத்துக்கே திரும்ப வந்திருக்கியா, நீ இங்கேருந்து போய்த்திரு அப்படின்னு நான் கத்திட்டிக்கேன். போண்டு நீ ஒரு ஸ்டூபிட் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு நான் கத்திட்டிக்கேன். நம்ம ஹீரோயின் ஓட்டி வாரா நான் ரவிக்கிட்ட வந்து உடனே ரவியை கட்டி பிடிச்சிட்டேன். நம்ம ஹீரோயின் கட்டி பிடிச்சோடனே ரவிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு, இவன்னத்துக்கு வந்து என்னையே கட்டி பிடிக்கிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சிட்டு, நீ என்னைய திரும்பவும் அனாதையாக விட்டுட்டு போய்த்துற அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின். அப்போ ரவி சொல்கிறானா, சாவே இல்லை, நீ என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கியா அனாதையா. நம்ம ஹீரோயின் கத்தி ஒரு மாதிரி பாசத்தில் ரவியை கேட்டுட்டு இருக்கான், உனக்கு ஒன்றும் ஆகலகனா அப்படின்ட்டு. அப்போ ரவி கத்திட்டிக்கான், ஏதோ அனாதண்டெல்லாம் பேசினா என்னதுன்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் மறந்துரு, உனக்கு ஒன்றும் ஆகலான்னு அப்போ அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோயின். அப்போ ரவிக்கு அப்பா புரியுது, இவோ நானும் இல்லாடி தனிமையாக ஆவிருப்பா இவோ, அதெல்லாம் இவ இப்படி கத்திரிக்கான்னு ரவி நினைக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவ என்னையில் பாவப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா, பார்க்குறதுக்கு இடையில பாசம் இருந்ததில் வந்திருக்கா அப்படின்னு ரவி நினைச்சி ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவர் நம்மளோட கமலியாக நினைக்கி நம்மளை கவலைப்பட ஒரு ஆள் இருக்கிண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான்லாம் உன்னை பார்த்து கவலைப்பட்டு வரலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சமாளிக்க பார்க்குற அந்த இடத்த விட்டு. அப்போ ரவி கத்திட்டு சொத்தையை பிடிச்சி கிள்ளிட்டியான். இந்த வெடிப்பு ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு தெரியாது, நீ இங்கே வந்திருக்கேனான்னு சொத்தையை பிடிச்சி கிள்ளிட்டியான். அவட பிறகு எலும்பிட்டாங்க. எலும்பினது பிறகு ரவி சொல்கிறான், எப்படினாலும் சேஃபான இடத்துக்கு போகணுன்னு பார்த்தா திரும்ப ஒரு வெடிப்பு ஏற்படு அங்கே. அப்படி நிறைய வெடிப்பு ஏற்பட்டுட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்னவா இருக்கீங்க, இது ஒரே ஃபீல் ஸ்டேஞ்சாக இருக்கே, இந்த வெடிப்பெல்லாம் என்னத்துக்கு ஏற்படு இங்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டிச்சா. அப்போ ரவி சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படினாலும் சேஃபான இடத்துக்கு போகணும், நான் அந்த மக்கள்லாம் ஹீல் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சரி நானும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். உன்னால் என்ன உதவி செய்ய வேணும் அப்படின்ட்டு ரவி ஹத்திக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயினை பார்த்து. நம்ம ஹீரோயின் என்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி, உதவி செய்கிறத பற்றி. அப்போ பின்னால் யாரோ அதை கேட்டுக்கிட்டு இருக்குது, ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தா நம்மளோட பிரின்ஸ் தான். பிரின்ஸ் நம்ம ஹீரோயினையும் நம்மளோட ரவியையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு பின்னால் இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பிரின்ஸ். அப்போ அந்த காட்டை தான் காட்டுறாங்க. காட்டுக்குள்ளே எல்லோரும் கேம் போட்டு தங்கியிருக்காங்க அந்த ஹீல் பண்ணுற இடத்துல. அப்போ எல்லோரையும் அங்கே வச்சு தான் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எல்லோரும் அவங்கவுங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லோரையும் அதில் காட்டுறாங்க. பெஸ்ட்டு அடிப்பட்டாக்கள்லாம் கட்டு போட்டிருக்காங்க, சின்ன சின்ன அடிப்பட்டாக்களுக்கெல்லாம். அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குற, அந்த பிளாஸ்ட் ஏற்படுறதுலேருந்து நிறைய உயிரிழப்பெல்லாம் ஏற்படுத்து. இங்கே வந்ததுக்கு காரணமே ஹன் பண்ணி வேட்டையாடி அந்த வின் பண்ணுறதுக்கு தானே. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்படி நிலமை ஆகிப்போச்சு, நிறைய பேருக்கு அடிபட்டு ஒரு மாதிரி பெய்துன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மனசே வெறுத்து பெய்து நிற்கிறா. அந்த வேலை ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மன வருத்தத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நம்மளோட பிரின்ஸ் எல்லோரும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனையும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லோரும். பிரின்ஸ் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குற, அந்த பிரின்ஸ் இதை நடத்தி நான் என்ன காரணம்னு தெரியா, இந்த பிரின்ஸுக்கு ஒரு அடிப்படலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு இருக்கா. எல்லாம் அந்த பிரின்ஸுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆக்கள் அந்த பிரின்ஸையே சுற்றி வரான், மற்ற ஆக்களுக்கு உதவி செய்யாமல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு இருக்கா. நம்மளோட லுட்விலும் பெற்றவும் ஆர்சியனும் முடிஞ்ச அளவுக்கு ஆக்கள்லாம் தூக்கிக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து 3 பேரும் போட்டு ஆர்சியன்லாம் எல்லோரையும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்சியனுக்கு ஹீலிங் மேஜிக் தெரியும் போல். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன ஓன்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கான், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னால் அந்த ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஸ்டேஞ்சாக பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஸ்டேஞ்சாக தான் இருக்கி, ஏதோ வாரமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா நம்மளோட ஆர்சியன்ட்டு. அப்போ அங்கே ஏதோ சத்தங்களுக்கு இதெல்லாம் நினைக்கி பார்க்குறான் ஆர்சியனு, என்ன ஸ்டேஞ்சாக இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு. இப்போ ஏதோ சத்தங்களுக்கு நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா, ஒரு சத்தம் கட்டிக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்ட் நடந்திக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் நினைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்போ ஏதோ நகர்ந்து வர மாதிரி இருக்கு நம்மளை நோக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கல. ஆர்சியன் பார்க்குறான், இவோ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, ஏதோ நகர்ந்து வரமே இருக்கின்றா, அப்போ ஏதோ முன்னோக்கி நம்மளுக்கு அட்டாக் பண்ணுற வருது அப்படின்ட்டு ஆர்சியன் யோசித்து பார்த்துட்டு இருக்கேன் அதை பற்றி. அப்போ திடீர்னு நம்மளோட பேக்கில் இருந்து நம்மளோட கிங் கத்திக்கிட்டு இருக்கி. ஓகே ஆகும். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, கிங் எதுக்கு கத்து அப்படின்ட்டு நம்மளோட லுட்வில் உடனே குறுக்களை வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பிரதர்னு கூப்பிட்டுட்டு, அப்போ லுட்வில் சொல்கிறான், எல்லோரும் பின்னால் ஏறிங்க, எல்லோரும் தயாராங்க, ஃபார்மேஷனுக்கு வாங்க அப்படின்னு லுட்வில் சொல்லிக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறான். என்ன நடக்குது இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ரவிக்கெல்லாம் எது ஸ்டேஞ்சாக ஃபீல் ஆகுது. பார்த்தா நம்மளோட லுட்வில் அங்கேருந்து கத்தி எடுக்கிறான். வேகமாக கத்தி எடுத்து முன்னோக்கி நீட்டிக்கிட்டு நம்மளோட லுட்வில் எதே முன்னால் வருது, எல்லோரும் தயாராக இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாங்க. ஏதோ டார்க்னஸில் வருது, ஒரு மாதிரி கொடூரமாக சோம்பியாட்டம் வருது. நம்ம ஹீரோயின் பார்த்து அதிர்ச்சியில் ஒரு மாதிரி வாய்ப்பத்திட்டி. அப்போ நம்மளோட ஆர்சியன் வந்துட்டான், கமலியானை பின்னால் ஏறி அப்படின்னு நம்ம லுட்வில் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது எல்லோரும் அட்டாக் பண்ணுங்கள், இது என்னன்னு தெரியா அப்படி 100 கணக்கில் வந்துக்கிட்டே இருந்துச்சு, வாங்க எல்லோரும் தயாராங்க அப்படின்னு லுட்வில் கத்திட்டிருக்கான். அது ஒரு மாதிரி சோம்பியாட்டம் தலைகீழ மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பெட்ரோல் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன இது இன்ட்ரெஸ்டாக இருக்கி அவ்வளோ அப்படின்னு பெட்ரோல் சொல்லிக்கிட்டுச்சான். அவங்களெலாம் கெட்டாகலாம் இருக்கீங்க, கொல்லுங்க அப்படின்னு பெட்ரோல் சொல்லிக்கிட்டு நம்மளோட லுட்வில் சொல்கிறான் ரவிக்கிட்ட, கமலியா உண்ட பக்கத்தில் வச்சுக்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு லுட்வில் ஃபைட்டுக்குள்ளே இறங்குவேல் எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்கான் லுட்வில். நம்ம ஹீரோயின் நினைக்கிறவும் எல்லாரையும் கொல்றாங்கன்னா அதுவும் மனுஷன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு இருக்கா. மனுஷனே கொல்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்கிற, எல்லாம் ரத்த வெள்ளம் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிற,
ஓல் எல்லாரையும் கொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு சரியா அந்த பாயிண்ட்டு அப்படியே நம்ம ஹீரோன்ற மனசில் பதியுது. ஒரு இறக்கமும் காட்டாமல் கொண்டுட்டுருக்கேன் நம்மளோட லுட்வில்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. லுட்வில் எல்லாரையும் கொண்டு கூட்டிருக்கேன். நம்ம ஹீரோயின் பார்க்குற எல்லாரையும் ஒரு மாதிரி திரும்ப திரும்ப சோம்பியாட்டம் ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கான். அவனோட உடம்பு அவனோட கண்ட்ரோல்லே இல்லாமே நம்மளோட ரவி இறக்கம் காட்டாமல் எல்லாரையும் போட்டு கொண்டு குடிக்கான். இப்படித்தான் வார் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். நம்மளோட ரவி எல்லாருக்கும் ஹீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா இதானா அப்போ உண்மையிலேயே வாரண்டா அப்படியா இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மளோட கோஸ்ட் சியோல் சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்கே கொஞ்சம் பாரு அது ஏதோ ஸ்டேஞ்சாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அதை பார்த்தா அது எல்லாம் ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு வெட்ட அதை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாரிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மளோட சியோல். அது ஏதோ நெருப்பால் இருக்கக்கூடிய அது அங்கேருந்து வந்துடும் போல் அது ஒரு பப்பட்டாட்டம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சியோல். அதை வெட்டினா அதுக்கு உணர்வே இல்லை, வெட்டினா கத்தணும் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சியோல். ஆனால் ஒரு உணர்வும் இல்லாமல் வருகின்ற அவனை எவனோ ஒருத்தங்க அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் அவங்களெலாம் திரும்ப திரும்ப வாராங்க அப்படின்னு நம்மளோட சியோல் சொல்லிக்கிட்டு இருக்கான் கோஸ்ட். அப்போ எல்லாரையும் வெட்டி சாய்ச்சா அது எலும்பி வந்துக்கிட்டே இருக்கேன் அந்த திரும்ப திரும்ப எவனோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சியோல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின்கிட்ட பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா சியோல் சொன்னதெல்லாம் கேட்டுப்பட நம்ம ஹீரோயின் பார்க்குறா எவனோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான்டா அவன் எங்கே இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிக்கல. எல்லோரும் கத்துறாங்க எங்களால் சண்டை போட முடியாது இனிமா அப்படின்ட்டு. அப்போ பின் பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லி எல்லோரும் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும் ஒத்துக்கலன்னு பார்த்தா நம்மளோட ஆர்சியன் லுட்வில் நம்மளோட பிரின்ஸ் எல்லோரும் சேர்ந்து பெட்ரோல்லாம் சேர்ந்து சண்டை பிடிக்கிட்டு இருக்கான். முக்கியமான ஆக்களை தவிர மற்ற எல்லோரும் அந்த ஒரு மாதிரி விளையிட்டாங்க அந்த சண்டையிலேருந்து ஏலாமா அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரின்ஸ் நினைக்கி பார்க்குறான். சொல்கிறான் நான் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாதாக்கள்லாம் வந்துருக்கீங்களே விருந்தாளிகள் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டீங்க நம்மளோட பிரின்ஸ். அப்படி சிரிச்சுப்பிட்டு எல்லாரையும் கொள்ளுவோண்டு அவன் முடிவில் இருக்கேன். நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துப்பிட்டு சொல்கிறான் நம்மளோட சியோலு கூட நம்ம போன வீக் செஞ்சதுக்கு ஃபைட் பண்ணோம் தானே அதாட்டம் திரும்பவும் செய்வோமா அப்படின்னு கேட்கவும் நம்மளை கோஸ்ட்டு சிரிக்கிறான் ஹாண்டு. அப்போ கட் பண்ண இங்கே ஒருத்தனை காட்டுறாங்க பயமாக கிடக்கு நான் எங்கே போய் தொழிகிறேன் எனக்கு ஒரு சேஃபான பிளேஸ் வேணும் அப்படின்னு கத்திட்டான். ஏண்டு பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்திப்பான். நம்மளை ஆர்சியனுக்கு அடிக்கி தர தீப்பான் அவன் தான். அவன் பார்த்துட்டு கேட்கலே அவனை ஒரு இது அட்டாக் பண்ண ஒரு பப்பட் மாதிரி அவன் அட்டாக் பண்ண வந்து அவன் பயந்துட்டான் ஏன்னா சாவ போறா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி உயிர் பயத்திலே இருக்கல. திடீர்னு என்ன நடந்துக்கிட்டு அவன் பார்க்குறான் ரத்தம் தெரிச்சுது அவனுக்கு பக்கத்துலேயே. எது நம்மளை வெட்டி விட்டாளா அப்படி பார்க்கல. நம்ம தலை ஒன்று வழங்கு ஏண்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் பார்க்குறான் யார் அது அப்படின்னு பார்த்தா நம்மளோட கமலியா வந்து நிற்கிறான் நம்ம கமலியானா. இது நம்மளோட கமலியெல்லாம் நம்மளோட இவன் கோஸ்ட் தான் நம்ம ஹீரோயின்ற உடம்ப கண்ட்ரோல் பண்ணுறான். வந்த வாரத்திலே ஒருத்தன்ற தலையை வெட்டி விட்டான் நம்மளோட ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கி. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஸ்வாட்மன்ஷிப்பில் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்க்குற எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கீங்க இவ எப்படி ஓலாலாக சண்டை போடுறா அப்படின்னு சரியான அதிர்ச்சியில் இருப்பான். நம்மளோட பெட்ரோலாக நினைப்பான் இது ஜுவாலியன் ஃபேமிலியோட சீக்ரெட் ஸ்வாட் டெக்னிக்கில் அப்படின்னு நினைப்பான். ஏண்டா அதைத்தான் நம்ம ஹீரோயின் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அவனே நினைப்பான் இதெல்லாம் அவளுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவன் நினைக்கல. ஆர்சியன் பார்க்குறான் எது கமலியாவுக்கு ஸ்வாட்மன்ஷிப் தெரியுமாண்டா. அவன் இப்போ நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாகவே பார்க்குறான் ஸ்வாட்மன்ஷிப் எப்படி தெரியும் ஓக்குண்டு. அப்போ இதெல்லாம் பார்த்து எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை வெட்டி கொண்டுக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு ஆளாக வர நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு சண்டை படைக்கல நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் அவங்கள சமாளிச்சுக்கிட்டு கமலியாவை காப்பாற்ற முடியலைன்னு. கமலியா எங்கே என்னாச்சும் உனக்கு அப்படின்னு நம்மளோட ரவி பயந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு ஏதாச்சும் ஆகிருமாண்டு சரி நான் பாரேன்ட்டு கூட பார்த்துட்டு இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா லுட்பின்னு நினைக்கிறான் இவோ ஓவராக அவட ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டா கொள்ள அவட உடம்பா அப்படின்னு நம்மளை லுட்பில் பார்த்துட்டியா. நம்ம ஹீரோயின் ஒருத்தன் விடாமல் எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருக்காங்களே நம்ம ஹீரோயின். நம்மளோட பிரின்ஸ் பார்க்குறாங்க என்ன நடக்குது கமலியாக என்னாச்சு திடீர்னு அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பயத்துலேயே பார்க்குறாங்க நம்ம ஹீரோயினு. ஏன்டா அங்கால செய்கிற தரமான சம்பவமாக இருக்கீங்க அதெல்லாம் போட்டால் காப்பிரைட் போட்டுருவோம் எல்லாம் ரத்த காட்சிகள். அப்போ அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கல எல்லோரும் கையெல்லாம் நட்டுங்கு கமலியாக செய்கிற வேலையை பார்த்து அங்கே ஒவ்வொருத்தண்ட தலையெல்லாம் பறக்குது. இதை பார்த்து ரவி கமலியாவுக்கு ஏதாச்சும் ஆகிருண்டு போட்டு வாரேனா அப்படின்னு கூட அவன் அந்த மேஜிக் ஸ்பெல்லை கட் பண்ணி போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றோண்டு இதில் கிளம்பிக்கல ஒரு குரல் நில்லு அப்படின்ட்டு. நம்ம ரவி திரும்பி பார்த்தா அங்கே ஸ்வாடை வச்சுக்கிட்டு நம்மளோட மெய்டு நின்றுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற கமலியாவுக்கு எந்த உதவியும் தேவையில்ல அவங்க இப்போதைக்கு உதவி தேவையில்ல நீ குறுக்களை வச்சு சும்மா கமலியாவுக்கு தொந்தரவு கொடுக்காது அப்படின்னு நம்மளோட மெய்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை
பார்க்குறாரு. இவ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனமே விளங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மட மெய்ட் சொல்லிக்கிட்டு நம்மட ரவி பார்க்குறான். யாரா நீ இப்போ வந்து அதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கியா, அப்படி குழப்பிக்கிட்டு இருக்கியா, நான் காப்பாற்றுவேண்டா அப்படின்னு ரவி ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு நம்மட இவர் நினைக்கிறார் மெய்டு ரவிட மனசு எப்படி அதுக்கு தானாகவே சரியாயிரும், நம்மளை பற்றி அவன் மறந்துடுவான் அப்படின்னு மெய்டு நினச்சிட்டு இருக்காரு. அதேமாரி ரவி அந்த பிரச்சனையை விட்டான். ரவி என்ன செய்ய வந்தவனு மறந்து போய் நின்றுக்கிட்டான். அப்போ அந்த இடத்த தான் காட்டுறாங்க. எல்லாம் ஒரு அமைதியாகுது அந்த இடம் ஃபுல்லாக. நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நிற்கிறா, ஒரு மாதிரி ஏதோ நடந்த மாதிரி நிற்கிறா. நம்ம ஹீரோயின் அப்படியே திடீர்னு மயக்கமாகி அப்படியே கீழே விட்றா. நம்ம ஹீரோயின் ஒன்றுக்கும் இல்லாமல் நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எவ்வளோ நேரம் சண்டை போட்டு எனக்கு ஏரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு அப்படியே மயங்கி விழுவா. நம்ம ஹீரோயினுக்கு நடந்தே ஒன்றும் விளங்கிறியே, சண்டை ஃபோட்டோ ஒன்று மட்டும் விளங்கிட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு திடீர்னு நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறா. கண் முழுகி பார்க்குறா, நான் உயிரோடையா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண் முழுகி பார்க்குறா என்ன நடக்குதுன்னு. கண் முழுகி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆர்சின்ற மடியில் படுத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, எது என் உடம்புல என்ன ஒரு ஃபெயினுங்க இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிப்பிட்டு பார்க்குறா. இவன் ஆர்சியன் தான் என்னைய கீல் பண்ணானா அப்படின்னு நினச்சிப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒன்ற மடியில் போய் போய் நம்ம படுத்துக்கிட்டு இருக்கோமே, இது மத்தாக்கள் பார்த்தா என்ன நடக்குன்னு நினச்சிட்டு கேட்கல. நம்ம ஆர்சியன் சொல்கிறான், உன்னோட முன்னே ஒழுங்காக ஹீலாவில் இங்கே நெல்லுண்டா அப்படி சொல்லிக்கிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் எலும்பணும், மத்தாக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க, நிறைய பேர் சுற்றி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு அவன்ற மடியில் நம்ம படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அப்போ ஆர்சியன் பார்க்குறேன், ஓகே என்ன நடந்துக்கிட்டு இப்படி நீ இங்கேஹா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஆர்சியன் பிடிச்சி மடியில் வச்சுவிட்டு உன்னோட உடம்பு நல்லா ஹீலாக வளாதுக்கட்டும் இரி அப்படின்னு ஆர்சியன் சொல்லிட்டான் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் விட மாட்டான் போலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ ஒரு மாதிரி எம்பரசிங்காக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, பார்த்தா அந்த இடம் ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சு. பெட்டில் ஃபீல் இல்லாமல் ஒரு சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு அந்த இடம். அங்கே ஒரு ரத்த கரை இல்லை, அங்கே ஒரு பாடி இல்லை. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அப்போ நம்ம வேறொரு இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஏன்னா அந்த இடம் ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு, ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக. அங்கே கேட்குறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது கமலியாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மத்தாக்களில் ஒரு மாதிரி முணு திட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, நான் ஒரு டியூக் ஃபேமிலியாக இருந்துட்டு இப்படி கேவலமாக ஸ்வாட்மன்ஷிப்பில் பயன்படுத்திருக்கீங்கன்னா மத்தாக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டீங்க. பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும், இந்த இடத்த விட்டு எல்லோரும் கிளம்பலாம் வாங்க, இந்த இடத்த விட்டு மூவ் ஆகணும் பெஸ்ட்டு அப்படின்னு பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காயப்பட்டாக்கள்லாம் என்ன மலையை விட்டு இறங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்மளும் டக்குன்னு இந்த மலையை விட்டு இறங்கணும் அப்படின்ட்டு அவனும் மூவ் ஆகலான்ட்டு அவனும் பெய்துக்கிட்டு இருக்கான் பிரின்ஸுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஜோசித்துக்கிட்டு இருக்கலே என்ன பண்ணுறான்னு கேட்குறான் நம்ம ஹீரோயின். ஆர்சியனை பார்த்து ஆர்சியன் தூக்கிட்டான் நம்ம ஹீரோயினை கையில் தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ அப்போ வந்து சொல்லிக்கிட்டு ஆர்சியன் சொல்கிறான், உனக்கு இன்னும் உடம்பு ஹீலாகல, அதை தான் நான் உன்னைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாத உன்னோட ஹீலாகட்டும் உன்னோட உடம்பு அப்படின்னு ஆர்சியன் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இவன் விடமாட்டான் போலே அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இங்கெல்லாம் பார்க்குறேன். நம்ம ஹீரோயின் மத்தாக்கல்ல நம்ம ஹீரோயினை ஆர்சியனையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டிக்காங்க. நம்ம ஹீரோயினை தான் எல்லோரும் குறுகுருண்டு பார்த்துட்டிக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவளை நான் பார்க்குறத பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் என்னதுக்கு எண்ணெயை ஊற்று பார்க்குறேன். அவள் எல்லாம் அந்த ஆர்சியன் பயிரில் என்னை இறக்கியும் விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ நினச்சி பார்க்குறேன், நான் ஒரு நடிகையாக இருந்துச்சேன், அந்த நடிகையை வச்சு எல்லாத்தையும் எனக்கு இருக்கேன், ஆம்பளைலாம் நிறைய பேர் எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு ஆஸ்கார் அவார்டெல்லாம் பெற்றிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆர்சியன் பயில நினைக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கல. ஆர்சியன் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு வரான், இன்னும் கொஞ்சம் தான் அவனோட உடம்பு ஹீலாவின் அதுக்கப்புறம் இது செய்யலுங்கிட்டு நம்ம ஹீரோயின் நடக்கலுங்கிட்டு சொல்லியிருப்பா. அதுக்கு தான் ஆர்சியன் அப்படி சொல்கிறான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களே அங்கே ஏதோ ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அங்கால 2 பேர் ஒரு மாய் வராங்க, 2 பேர் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வராங்க. அப்போ அந்த கோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சியோல், உன்னோட பிரதரை கொஞ்சம் பாரு, 2 பேரையும் பார்த்தா அவனோட ஒரு மாதிரி கோஸ்ட் வைப் வர மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவளை எல்லோரும் ஒரு மாதிரி விட்டா கொன்றுவேன். நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி, ஓல் என்னதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், சியோல் என்ன நடந்துருக்கீங்கடா, அவன் தூக்கிட்டு வரான் தானே ஆர்சியன், அதெல்லாம் அவளை ஒரு மாதிரி கோபத்தில் பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ பாசம் தங்கச்சிக்கு மேலே அப்படின்னு அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு நம்மளை சியோல் சொல்லி சிரிச்சிட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்னத்துக்கு தான் மூஞ்சை தூக்கி வச்சுச்சான் அவள் ஏரியாண்டா. அப்போ நம்மளோட ஆர்சியன் சொல்லிக்கிட்டு கேட்கல. அவன் சொல்கிறான், ரவி வந்து உன்னை ஹீல் பண்ணுறேன் இந்த ஆண்டு கேட்டு இருப்பாங்க. அப்போ ஆர்சியன் சொல்கிறான், என்னோட பெட்டராக நீ ஹீல் பண்ணுவையா இருந்தால் ஓகே நீ ஹீல் பண்ண அப்படின்னு சொல்லிக்கல. ரவி ஒன்றும் செய்யலை, என் ஆர்சியன் சரியாக ஹீல் பண்ணுவான். அதை பார்த்தோன்னே ரவிக்கு ஒரு மாதிரி போய்த்து, இந்த பொறுக்கி பயல் தங்கச்சியை ஹீல் பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற ஆர்சியனா இவன் சரியாக ஹீல் பண்ணுவானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா.
ஹீலிங் மேஜிக்கில் இவன் கொஞ்சம் பவரான ஆள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டியா. இதெல்லாம் ரவிக்கு உனக்கு பிடிக்காது போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கியா. உங்கள் 2 பேருக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமே இதாங்கண்ணா. அப்போ உங்கள் 2 பேரும் ரைவலாக போட்டிருக்கேரியா அப்படின்னு நினச்சிக்கல. ரவியிடம் மூஞ்ச பார்க்கணுமே. ரவி கேட்குறான், அவளை வச்சு என்னடா பண்ணுறா அப்படின்னு நான் கேட்டுட்டேன். அப்போ நம்ம லுட்வியில் பார்க்கணும். லுட்வியில் மூஞ்சி அதோட மோசமாக இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, லுட்வியில் என்ன அவ்வளோ மோசமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. லுட்விலுங்க அப்படியே அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிறது. ஸ்டேஞ்சாக நடக்குது. நம்ம ஹீரோயின் என்னை விடு விடுன்னு கத்திவிடு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போகிறா. திடீர்னு என்ன நடந்திக்கோக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா நம்மளோட ஆர்சியனு. அவளை இறக்கி விட்டா. நம்ம ஹீரோயின் ஓடி போகிற என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் ஓடி போய்த்து ஒரு இடத்துல நின்றுட்டு பார்க்குறா. சரியான அதிர்ச்சி நம்ம ஹீரோனுக்கு. என்ன இதுன்ற வாயை பொத்திட்டா நம்ம ஹீரோயின். பார்த்தா அந்த இடம் ஒருமா எல்லாரும் கொண்டு எல்லாம் அத்த இடத்துல குமிச்சு வச்சு கிடக்கு. அந்த இடத்துல உள்ளாக்கள்லாம் கத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஏலா அப்படின்னு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாம். என் கையை காணலை, கையை காணலன்றலாம் கத்திட்டு இருக்காங்க எல்லாம். என் காலை காணல, என்னை காது கேட்கல, என்ன காய்ச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு எல்லாரும் கத்திட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்க செத்துட்டாங்க. செத்துட்டு பிறகு அவங்களோட கோஸ்ட்டு மேலே வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒருத்தன் என்னை காது கேட்கல, என்ன செய்கிற, என்னால் தாங்க முடியலை இந்த வலி அப்படின்றவன் கத்திட்டு இருக்கான். இன்னொரு ஆள் என்னை கண் விளங்குல, எல்லாம் எனக்கு இருட்டாக விளங்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கல. இன்னொரு ஆள் என் பிள்ளையே காணல எங்கே அப்படின்லாம் கத்திரி நம்ம ஹீரோனுக்கு கேட்கு. நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்க்கல. நம்மளோட ஹீரோன்ற கண்ணை ஒரு ஆள் பொத்தி பிடிக்கு. இதெல்லாம் பார்க்காத நீ அப்படின்னு சொல்லி ஏண்டு பார்த்து ஆர்சியன் தான். இதெல்லாம் பார்க்காத அவனோட கண்ணை மூடிக்க அப்படின்னு நம்மளோட ஆர்சியன் சொல்லிக்கிட்டீங்க. நம்ம ஹீரோயின் ஏன்ட ஆர்சியனுக்கு அந்த கோஸ்ட் எல்லாம் விளங்குந்தானே. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின்ற பேலஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் சாவலை அப்படின்ற யார்கிட்ட செல்றான்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் குந்திட்டு கத்திக்கிட்டு இருக்கி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் சொன்னது விளங்கலை அவனுக்கு, நான் சாவலைன்ற என்னத்துக்கு ஒப்பாரி வச்சுட்டியா செத்தாலடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கல. லைலா கத்திக்கிட்டியா, கம்மில்லையா உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு லைலா கத்திக்கிட்டியா. நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இந்த பைத்தியம் திருத்தாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே. ஏன்டா லைலா கத்திக்கிட்டே பார்ப்போம். நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. அந்த விஷயம் சரியாக ஸ்ப்ரிட்டாகவே சரியான நியூஸ்லாம் அது வந்துட்டு தலைப்பு செய்தியாக எல்லோரும் அதை பற்றி தான் பேசிட்டாங்க. எல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பரவிக்கிட்டே இந்த நியூஸ். அங்கே வந்த நோபல்ஸ்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் பதிலுங்க இப்போ யார் சொல்கிறது, எல்லாம் அந்த பிரின்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரின்ஸ் இதெல்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் கத்திட்டாங்க. அந்த பிரின்ஸ் தான் காரணம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பிரின்ஸ் தானே இந்த போட்டியை நடத்திப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரின்ஸுண்டு. நம்மளோட பிரின்ஸை தான் பற்றி எல்லோரும் கோபத்தில் கத்திட்டிருக்காங்க. நம்ம ஹீரோன்னு நினைக்கிறா. இதெல்லாம் பிரின்ஸுக்கு தான் பெரிய த்ரெட்டாகவும் உண்டு. அப்போ அஞ்சல லைலா கத்திட்டிக்கா, கமலியா உங்களுக்கு எதுவும் ஆகலை தானே, நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிருன்னு நினைச்சி தான் பயந்து வந்தேன் அப்படின்னு லைலா கத்திட்டியா. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் ஆகிருக்கிண்டு. அந்த மெயின் கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அந்த ஹீலிங் மேஜிக் போட்டதால் எனக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. அந்த மேஜிக் எஃபெக்ட் போனது பிறகு படுக்க பெட் அவுட் எனக்கு எலும்பலாமல் போய்த்து அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த வலி இருக்கே, பெட் அவுட் எலும்பலாமல் கடந்து விடுப்பான், கொஞ்சம் எலும்பியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்மளோட லைலாக்கிட்ட. நம்ம லைலாவும் பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஆகிட்டு தானே அப்படின்னு அவள் கேட்டுட்டியா. லைலா, நான் அவங்கள நினச்சி சரியாக கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃபைன் தான் இப்போ எனக்கு, நீ ஒன்றும் வரி பண்ணிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு லைலாட்ட சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே யோசித்து பார்க்குதா. இந்த இது பிளாஸ்ட் எதுக்காக நடந்திருக்கீங்க, இந்த பிளாஸ்ட் எதுக்காக நடந்திருக்கீங்க, இந்த வந்தாக்கள்லாம் எதை நோக்கமாக வச்சு வந்திருப்பான்னு நினைக்கல. நம்ம ஹீரோனுக்கு எதே ஸ்டேக் ஆகுது. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னவா இருக்கீங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அங்கே நம்மளோட பிரின்ஸாலாம் இதெல்லாம் நடந்துருச்சு. பிரின்ஸ் இப்போது நின்றுக்கிட்டு இருக்கார். இப்போ பிரின்ஸ் தான் அடுத்த மெஜஸ்டியாக போகிறார். அப்போ அந்த பிரின்ஸை போட்டு தள்ளுறதுக்கு தான் இதெல்லாம் நடந்துருச்சுமோ ஒரு வேலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா. அங்கே வந்த கார்ட்ஸ் எல்லாம் பிரின்ஸை தான் ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா. நிறைய பேர் வந்துருந்தாங்க பிரின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கல. அந்த சத்தம் அந்த மலையை விட்டு வெளியே உள்ளாக்களுக்கெல்லாம் கேட்கல. அப்போ என்ன வரைக்கும் நம்ம ஹீரோனுக்கு சரியாக நான் யோசினேன். அப்போ அந்த பிரின்ஸை அந்த மலையிலே வச்சு போட்டு தள்ளுறதுக்கு தான் பிளான் போட்டுச்சாங்கன்னு நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா. அப்போ இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம், முக்கிய காரணம் அந்த பிரின்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்த்துட்டியா. இவ்வளோ பெரிய ஏற்பாடு செஞ்சிச்சாங்களேன்னா அந்த பிரின்ஸை கொல்றதுக்கு, அந்த பிரின்ஸோட பிறந்தநாள் ஆண்டு இதெல்லாம் செஞ்சிச்சாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டே யோசித்துட்டியா. அப்போ அங்கே நம்ம ஹீரோனை யாரை கூப்பிட்றாங்க. யாண்டு பார்த்தா நம்மளோட மேடு வந்துட்டு நம்ம ஹீரோன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கார், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டு இம்பீரியல் பேலஸில் இருந்து அப்படின்னு நம்ம ஹீரோன்ட்டு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எது இம்பீரியல் பேலஸா அப்படின்னு நம்ம ஹீரோயின்
பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு சரியான சாக்கு. அது இம்பீரியல் பேலஸ் அவன் திரும்பினதுக்கு எனக்கு லெட்டர் அனுப்பினான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே நிறைய கிஃப்ட்டு குமிச்சு போய்த்து கிடக்கு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டியா. நம்ம ஹீரோனுக்கு சரியான சாக்கு. அவ்வளோ கிஃப்ட்டை கொண்டு வந்து நிறைஞ்சி வச்சு அவன் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான் அவங்களுக்காக ஒரு லெட்டர் ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோயின் தயவு செய்து கூடிய அந்த லெட்டரை நான் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கல. அவனு சரி இந்தாங்க அப்படி இந்த லெட்டர் அப்படின்னு அவனுக்கு அந்த லெட்டரை கொடுப்பான் நம்ம ஹீரோயின்ட்ட. நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை பார்க்குறா. லெட்டரை பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அந்த லெட்டரை தரக்குள்ளே ஒரு டார்க் வைப் ஒன்று வருது எனக்கு, இந்த லெட்டரை வாங்கிக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துப்புட்டு சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிப்புட்டு அந்த லெட்டரை படிக்கிறேன் நம்ம ஹீரோயின். அப்போ அந்த லெட்டரில் போட்டுருச்சு, என்ன கமலியா உன்னோட உடம்பு நல்லாகிட்டா, நீ சண்டை போட்ட ஸ்வாட்மன்ஷிப் உனக்கிட்ட நல்ல திறமை இருக்கி. அப்போ நான் பார்த்தேன் உன்னோட கண்ணை ரொம்ப அழகாக இருந்தா அப்படின்ட்டு அவன் சொல்லி ஒரு மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஐஸ் வைக்கிறமே காய்ச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பிரின்ஸ். நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு சரியான கோவத்தில் அந்த பிரின்ஸுக்கு மேலே இவன் என்னென்னா காய்க்கிறாங்க அவனுக்கு பெரிய த்ரெட்டாக இருந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறான். லெட்டரை கிழிச்சி போட்டுருவேன்டேக்கல நம்ம மேடி சொல்கிற கிழிச்சி போட்டிங்கன்னா அவங்கள கைதி செஞ்சுட்டு போய்த்துருவோம் மேடம். கமலியாக அவதிப்பட்டு ஒரு முடிவும் எடுத்துறாங்க அப்படின்னு மெய்டு சொல்லிக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா அப்படியும் இருக்கிறாங்கண்டு. அதெல்லாம் கட் பண்ணால் இங்கே மெய்டு காட்டுவார் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்துருச்சு இதை ஓப்பன் பண்ண வாண்டு நம்ம ஹீரோயின்ட்ட கட்டிட்டு இருப்பார். மெய்டு ஒரு மாதிரி சோகமா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா அதை இப்போதைக்கு ஓப்பன் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம மேடுக பாரு ஏன் அதை இப்போ ஓப்பன் பண்ண வேணான்றீங்க, அதை நீ போய் தனியாக ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுவாள் நம்ம ஹீரோயின். மேடுக பாரு நான் தனியாக போய் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் பார்க்க விரும்பலை அப்படின்னு மேடுக பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா அதில் ஏதாச்சும் எனக்கு பிடிச்சாதாக்கள் ஏதாச்சும் பம்மது வச்சாங்கண்டா என்ன செய்யற அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பம்மது இருந்துக்கிட்டா நீ தன்னால் போய் வெடிச்சு சாவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதெல்லாம் அவன்கிட்ட தன்னால் போய்த்து தனியுமே ஓப்பன் பண்ணு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே அப்போ நம்ம மெய்டுக்கெல்லாம் மனசை வெறுத்து போய்த்துரும். நம்மளோட மேடுக்கு ஒரு மாதிரி மனசையை வெறுத்து போய்த்து அவர் சொல்லுவார் என்னை கொல்ல பார்க்குறீங்கன்னா அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படி அங்கே பண்ண போய் திட்டிக்கலையே கட் பண்ணாஞ்சல அந்த பட்லர்கிட்ட கேட்டுட்டிப்பா நம்ம ஹீரோயின் அப்பாவும் நம்மளோட லுட்விலும் எங்கே போய் தாண்டி அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் காணலை, அவங்க ரெண்டு பேரும் வேலையை ஒரு மீட்டினுக்கு போய் தீச்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா நம்மளோட பட்லர். அப்போ நம்ம ஹீரோயின் சரி அப்படியா ஓகே நான் பார்த்துக்கிட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா பட்லர்கிட்ட. சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பாப்பா அந்த மீட்டிங் எதுக்காக நடக்குதுன்னா அந்த பிரச்சனை ஒன்று நடந்திருக்கேன் அந்த ஹண்டிங் மேட்ச் நடக்க பேத்திக்கல அந்த இடத்துல ஒரு பம் பிளாஸ்ட் ஏற்படுத்திட்டோம். அந்த இதுக்காகத்தான் நிறைய மீட்டிங்லாம் நடத்தி இதுக்கான காரணம் யாருன்னெல்லாம் எல்லோரும் சிந்திக்கு யோசித்து இருப்பாங்க. அப்போ அங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க பிரின்ஸை கொல்ல பார்த்துருக்காங்க அதுக்காக தான் இப்போ கண்டுபிடிப்பாங்க அந்த விஷயத்தை. கண்டுபிடிச்சி ஜெயிக்கல சொல்லுவாங்க செகண்ட் பிரின்ஸ் தான் இது காரணமாக இருந்துச்சுங்கிட்ட எல்லாரும் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா செகண்ட் பிரின்ஸ் தான் அந்த அரச ஆட்சிக்கு ஆசைப்பட்டு நம்மளோட பெஸ்ட் பிரின்ஸை கொல்ல பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெஸ்ட் பிரின்ஸ் அப்படி ஒரு ஆதாரமும் சாட்சிகளும் இல்லை, அதால் அவரை சந்தேகப்படையலை. அப்போதைக்கு அவர் இன்னொரு சந்தேக குழுவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சந்தேகத்தில் போயிருக்கார் அவர் அப்படின்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுத்திருக்காங்க நம்மளோட செகண்ட் பிரின்ஸ் தான் இதை கொல்ல பார்த்துருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு இந்த ஆதாரமுங்களத்தில் அதை அப்போதைக்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிற அந்த மேடுக்கிட்ட சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி இப்படி நம்மளோட ரவியை பற்றி விசாரிக்கிறா போய்க்கல. அப்போ ரவி அந்த ரூமை விட்டு வெளியே வரல அந்த பாம்பு பிளாஸ்ட் படத்துலேருந்து நீங்கள் மயக்கத்தில் இருக்கலையே அவர் வெளியே வரல அப்படின்னு அந்த மேடு சொல்லிக்கிட்டு இருக்கார். நம்மளோட ரவி அந்த ரூம்லேயே ஏதோ ஆராய்ச்சி செய்கிறேன்னு விட்டு அவர் வெளியவே வரல ஒரு 2 கிழமை அப்படின்னு அவன் பேசிட்டிருக்கான். எது 2 வீக்காக வெளியே வரலையான்னு கமிலியாவுக்கு சரியான ஷாக் ஆகிட்டா. ஏன் அவன் என்ன செய்கிறான் அப்படி ரூமுக்குள்ளே இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்கானா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளோட ரவியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரி அவனை போய் இது பார்க்குறேனா அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அங்கே போய் கதவை தட்டுறா டொக் டொக்னு நம்ம ஹீரோயின் கதவை தட்டிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தமும் வரல. நம்ம ஹீரோயின் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு கதவை தட்டிவிட்டு இது ஒர்க் ஆகாது என்ற வழியை காட்டுறேன்னு கூட நம்ம ஹீரோயின் கதவை திறந்துட்டு போகிறான். அங்கே பார்த்தா ரவி ஒரு மாதிரி முடியெல்லாம் கலைஞ்சி போய்த்து தூங்கி ஒரு 10 நாள் இருக்கிற நிற்கிறான் ரவி. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி போய்த்து என்ன இவன் இப்படி கிடக்காண்டாப்பா ரவி கேட்குறான் என்னத்துக்கு இங்கே வந்தா டோரை திறந்துக்கிட்டு அப்படின்னு கோமா கட்டுட்டிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா ரூமுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ உன்னை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேனா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின். அதுக்கு ரவி எனக்கு ஒன்றும் பசி இல்லை அப்படின்னு போட்டு ரவி மூஞ்சை திருப்பிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ சாப்பிட்டு தான் ஆகணும் பசி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் தெரியுன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு கிழமை ரூமுக்குள்ளே என்ன செஞ்சேன் நான் உனக்கு விதவிதமாக சமைச்சு கொண்டு வந்துக்கேன் கையாலே அப்படின்ட்டு ரவி சொல்கிறான் எனக்கு பசியே இல்லை நீ அதை கொண்டுட்டு போய்த்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்க்குறான். நம்ம ஹீரோனுக்கு சரியான கோம்பரு இவனுக்காக சமைச்சு எடுத்து வந்தால் அப்படி பண்ணுறான்னு போட்டு ரூமை பார்க்குறா. ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அலங்கோலமாக கிடக்கு. எல்லாம் அந்த ஹீலிங் மேஜிக்கை பற்றின புக் தான் கிடக்காங்க நிறைய புக்.
நம்ம ஹீரோயின் பார்க்குற எது ஹீலிங் மேஜிக்கை பற்றியும் படிக்கிறானான்னு போட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறான்ட்டு எது ஹீலிங் மேஜிக்கை படிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறான் அது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு கூட ஆஞ்சலி போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப அப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போ, எனக்கு நான் பசி இல்லை, நான் தின்னே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி நம்ம ஹீரோயினை திறத்த பார்க்குறான் அந்த இடத்த விட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நீ அந்த சாப்பாடு தின்ன தான் போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோனும் அந்த இடத்துலயே நின்றுக்கிட்டு அவனோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சாப்பிட போறியா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை கேட்குறா. அப்போ அவன் இல்லை முடியவே முடியாண்டோ நம்ம ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துட்டு கையை பொத்திட்டான். நம்ம ஹீரோயின் பொத்திப்பிட்டு ஒரே குத்து அவன் நெஞ்சில் அவன் நெஞ்சை பொத்திட்டான். நம்ம ஹீரோயின் இப்படி அடிப்பான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை ரவி. அப்போ நெஞ்சை பொத்திட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா சாப்பிட போறியா இல்லாட்டி இன்னொரு அடிக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கையை பொத்திட்டு கடிச்சா. அப்போ ரவி என்னை பசிக்கலன்னு சொன்னேன் தானே முன்னாலே அப்படின்ட்டு சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் எது இன்னொருக்கா சொல்ல போண்டிக்கல, சரி நான் மூஞ்ச கழிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ரவி அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா சக்ஸஸ் ஒரு வழியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்கலாம். ரவி சொல்கிறேன் என்னோட புக் சாமான்லாம் ஒன்றையும் தொட்டுற அதெல்லாம் நோட்டம் விட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோட்ட. நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் ஒன்றும் மற்ற கலர் சாமான்லாம் தொட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மேடெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இதை ரூமை துப்பராகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ரவி சொல்கிறாங்க எது மேடை கூடி வந்து துப்பராக அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி கோவத்திலே அங்கேருந்து கிளம்புறான் நம்மட ரவி. அப்போ அங்கே பேல சத்தம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நாங்கள் எல்லோரும் வாங்கண்டு எல்லா மேடையும் கூப்பிட்டு அதை ஃபுல்லாக துப்பராகிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா இப்போ இந்த ரூம் க்ளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பிட்டு அங்கே பார்க்குறான் நிறைய சாப்பாடெலாம் நம்ம ஹீரோயின் சமைச்சு எடுத்து வந்து இப்போ நம்மளோட ரவிக்காக புதுசாக. அப்போ ரவியை வந்துட்டாங்க. ரவியை ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணி தலையெல்லாம் கலக்கிட்டு வந்துட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இப்போ இவன் மனுஷனாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு கையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறமே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. நீ இப்போ வந்து சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே ரவியும் பாரான் வந்தோடனே பார்க்குறாங்க என்னத்துக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரவி பார்த்துப்பிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கும். நம்ம ஹீரோயின் சாப்பிட்றா அப்படின்ற ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ ரவி பார்க்குறான் இவன் என்னத்துக்கு தான் கடுப்பாகுது அப்படின்னு போட்டு நம்மளோட ஆர்சியனை பற்றி யோசித்து போட்டு ஏசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆர்சியன் அவனுக்கு அழகான ஹீலிங் மேஜிக் தெரிஞ்சிருந்தா அவன் பெரிய பிடுங்கி அப்படின்னு அவன் ஏசிட்டு இருக்கான் இடியட் ஆர்சியன் அப்படின்ட்டு ஆர்சியனை பற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா ஆர்சியனாக்கு இருக்கிற அளவு பவர் இல்லைன்னு ஃபுட் தான் போய் இவர் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே கடந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் ஹீலிங் மேஜிக்கை பற்றி அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆர்சியனை எப்படினாலும் நான் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பல்ல கடிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் திருந்தவே மாட்டான், இவன் ஒவ்வொரு ஆளோடையும் அவனை கம்பேர் பண்ணி கடைசியில் அவனே மடுகிண்டி அதில் படுத்து அவனே மூடிக்கிள்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்த்துட்டியா ரவியை. ஏன்டா அவன் இதுக்கு முன்னால் நம்மளோட லுட்வில்லோட போட்டி இப்போ அண்ணங்காரன் எப்படினாலும் தோக்கடிக்கணும் அப்படின்னு லுட்வில்லோட போட்டுட்டு தான் கடந்திப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் தடுத்துட்டு அதெல்லாம் இப்போ ஆர்சியனோட போட்டுட்டு கிடக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்த்துப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா என்னங்க இருந்தாலும் எங்கள் அண்ணன் எனக்கு பெஸ்ட்டு தாண்டவங்க அவன் பார்க்குறான் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அந்த ப்ரொஃபஸரோட நடந்த ஃபைட்டில் என்னை அவன் விட்டுருந்தா கொண்டுருப்பான் நான் அங்கேயே செத்துருப்பேன் அப்படின்ற நம்ம ஹீரோயின். இதை கேட்டோன்னே ரவிக்கு ஒரு மாயாகுது. அப்போ ரவி நம்ம ஹீரோயின் சொல்கிறா அவனோட பிரேஸ்லெட் இருந்ததெல்லாம் நாங்கள் தப்பிச்சேன் உயிர் பொழைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ரவி பார்க்குறான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட சொன்னியே நீ உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல அதெல்லாம் அந்த சொன்னா நீ அப்படின்னு அப்போ வேறமே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரவி ஒரு மாதிரி கடுப்பாக கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன், நான் என் பிரேஸ்லெட் இருந்ததெல்லாம் நான் தப்பிச்சேன், அந்த பிரேஸ்லெட் என்னை கொடுத்ததே நீ தான், எங்கள் அண்ணன் தான் அந்த பிரேஸ்லெட் அதெல்லாம் என் உயிர் தப்பிச்சு அப்படி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த பிரேஸ்லெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, என்னையை கொண்டு அவன் அட்டாக் பண்ண வரைக்கும் அந்த பிரேஸ்லெட்டை போட்டேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவனை பிடிச்சிட்டு அதெல்லாம் என்னால் அவனை பிடிச்ச முடிஞ்சிக்க அந்த ப்ரொபோசரை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரவிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் நீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவனோட மனசை சமாதானமாக பார்க்குறான் நம்ம ஹீரோயின். அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ரவி ஒரு மாதிரி சோகத்துலேயே இருக்கான், இருந்துட்டு யோசித்துக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாரையும் ஓவர் கம் பண்ண வர பார்க்குறோம் அப்படின்னு போட்டு சரி கமலியை நம்மளுக்காக எவ்வளோ செய்கிறா அப்படின்னு அவன் யோசித்து பார்த்துக்க. நம்ம ஹீரோயின் இப்போ தின்ன பரியா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறான். அவன்கிட்ட சாப்பிட பரியா இல்லையா நம்ம ஹீரோயின் முறைஞ்சிக்கிட்டு இருக்காப்பா அவன்கிட்ட. சரி திண்டு தொலைகிறேன் நீ எல்லாம் வந்து ஊட்டி விட்டுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உனக்கு வந்து ஊட்டி விட அப்படின்னு கேட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அதுக்கு தான் நீ எல்லாம் ஊட்டி விடுவான், நான் எனக்கு கையிறி நான் தின்னுவேன் இப்படி ஸ்பூன் எடுத்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றான் அவன். அப்போ அவன் சாப்பிடிக்கல நம்ம ஹீரோயின் நினைக்கிறா ஒரு வழியாக அப்பா சாப்பிட போகிறான், இவன் இவ்வளோ பாடுபட வேண்டிய கிடக்கு இவனை சாப்பிட வைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துப்பிட்டு சரி ஒரு வழியாக அவன் சாப்பிட்டான்னு போட்டு நம்ம ஹீரோயின் நிம்மதியாக இருக்கா. அப்போ இங்கே நம்மளோட அகாடமியை காட்டுறாங்க. அகாடமியில் நம்ம லைலா குந்திக்கிட்டு இருக்கா, பெஞ்சில் குந்திக்கிட்டு அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே குரலொன்று கேட்கு லைலா டக்குன்னு வரப்போறியா இல்லை அப்படின்னு கேட்டுட்டு நம்ம லைலா சொல்கிறா இரு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா.
சரி டக்குண்டு அங்கேருந்து போகுண்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா லைலாவை. லைலா எங்கேயே போகிறா. அப்போ அங்கே யாரோ ஒரு ஆள் லைலோட பெஞ்சில் ஏதோ லெட்டரை கொண்டு வச்சுதோ ஒரு ஆள் ஒரு லெட்டர் ஒன்றும் அவள் வச்சுப்பிட்டு சிரிக்கிறா. ஹா இந்த லெட்டர் மூலமாக எவ்வளோ கேவலப்பட போகிறாண்டு பொறுத்து இருந்து பார்க்கத்தானே போகிறீங்க அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா யாரோ ஒரு ஆள். அப்போ அகாடமியை காட்டுறாங்க. அகாடமியில் ஒருத்தன் கத்திட்டு பேத்துட்டியான். அவங்க இந்த சாமான்லாம் எனக்கு என்னது தான் கொடுத்தாங்களே அந்த வேலையெல்லாம் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுதோ இந்த அகாடமிக்கு என்னத்துக்கு வந்தேன்னு தெரியா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னையை தான் வேலை வாங்குதல், என்னையை வச்சு தான் எல்லாம் வேலை வாங்குதல் அப்படின்ற ஒரு மாதிரி அகாடமியில் எல்லாரும் இவனைத்தான் புள்ளி பண்ணுறமே இவன் கத்திக்கிட்டு இருக்கான். இவனை எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறமே தப்போதைக்கு காட்டிட்டிருக்காங்க. அப்போ அவன்ற சாமான்லாம் கீழே விழுந்துட்டு யாருன்னு பார்த்தா நம்மட லைலாக இடிச்சு. இப்போ அவனை இடிச்சுப்பிட்டு லைலா சொல்கிறா, சோரி என்னை மன்னிச்சிரு, நான் அவனை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு லைலா சொல்லிக்கிட்டே இருப்பா. அவனுக்கு எடுத்து குடிச்சிக்கலாம். அவன் சொல்லுவான், டக்குண்டு போகணும், நான் டக்குண்டு போகணும் தாங்க, இல்லாட்டி என்னே புள்ளி பண்ணி போட்டுருமல் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு கிளம்பினா போதும் உண்டு. அப்போ லைலாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதால் நீங்கள் அழகாக இருப்பீங்க, ஆனால் என்னையால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி அவன்ற கோவத்தெலாம் லைலாவுக்கு மேலே காட்ட பார்க்குறான். அப்போ காட்ட பார்த்து போட்டு சரி அங்கேருந்து கிளம்புவோம் பெஸ்ட்டு அப்படின்னு போட்டு அவன் லைலாவை பார்த்து சொல்லிவிட்டு போகிறான். ஒன்றா வாழ்க்கை மேலே எனக்கு அமையாது அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். லைலா பாவமாக பார்த்துட்டியா அவனை. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இது லைலாவே பார்த்துக்கலுவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இவனை எல்லாரும் புள்ளி பண்ணுதல் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டிச்சா. அப்போ நினச்சி பார்க்குறா, அவனுக்கு நம்மளோட உதவி ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துப்பிட்டு இவன் சரியான முட்டாள் அப்படின்னு அவனை பற்றி நம்ம ஹீரோயின் யோசிச்சுருப்பா. ஏன்னா அவனை தான் எல்லாரும் புள்ளி பண்ணுமல்ல அந்த ஸ்கூல்லேயே. அதால் அவன் அந்த ஸ்கூல்லே சரியாக வெறுக்கப்பட்டு அந்த ஸ்கூலே விட்டு விலகணுன்ட்டு முடிவெடுத்து அந்த ஸ்கூலை விட்டு அவன் கிளம்பிடுவான். அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த ஸ்கூலில் உள்ள நம்மளோட எல்லாரும் அவனைத்தான் புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லீடருங்க அவனைத்தான் புள்ளி பண்ணுவான். எந்த லீடர் இருந்தால் நம்மளோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலரில் இருக்கிற அந்த ஹெட்டுங்க அவனைத்தான் புள்ளி பண்ணுற. அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருக்கிற எல்லாரும் பெரிய பெரிய ஆக்கள், அவங்களெலாம் சேர்ந்து இவனை புள்ளி பண்ணுற. பெரிய பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்ததால் அவங்களெலாம் எல்லாரையும் ஒரு ஆள் குறி வச்சுட்டாங்கடா, எல்லாரும் காலி அப்படின்னு ஒரு ஆளை பற்றி யோசித்து பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். இவோட பேர் பிரசிடென்ட் மேரிஸ். இவோகா எல்லாரையும் புள்ளி பண்ணுறாள். இவோகா மெயின் ஹெட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மேரி சரியான வில்லங்கமான ஆள். எல்லாரையும் புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பா. பொறுத்தவரையில் மற்றாக்கள்லாம் இது செய்கிற ஒரு காயின் தான், எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பப்பட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு அதோட எபிசோட் முடியுது காய்ஸ்.